presentation. Before we really get into the duty charge view, I would just like to highlight some of the changes which has happened to the advanced nutrition course. And I hope that most of the people in Tamil Nadu must have joined this course. And it is a wonderful course. And now the company is not asking for, a huge money, and they are not also looking for any educational qualification. Just needed is that you need to be an RCM member or may not be, but you need to have 18 years and above, and the discounts and all is there. So some important points here I would like to highlight, and we'll move on with the presentation. Yes, sir. Sorry, sir. Okay, sir. So நம்ம எல்லாரும் எனர்ஜி ஏத்துறதுக்காக நம்முடைய நியூட்ரிசார்ஜ் சாங் நம்ம எல்லாருமே கேட்டோம். இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வியூ. ஸோ இந்த நியூட்ரிசார்ஜ் வியூவை பத்தி நம்ம வந்து விளக்கமா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸை பத்தின தகவல்லாம் நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த விதமான அதிகப்படியான பணமும் நம்மள்ட்ட வந்து வாங்குறது இல்லை. இந்த கோர்ஸுக்காக தனியா இவ்வளவு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அதிகப்படியான அந்த இதை நம்மளுக்கு கேட்கறது இல்லை. ரெண்டாவது, எந்த விதமான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கல்வி தகுதியும் வந்து நம்மள்ட்ட கேட்கறது இல்லை. உங்களுக்கு 18 வயது ஆயிருந்தா போதும். நீங்க இதுல ஒரு ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ஐடி இருந்தாலே போதும். நீங்க இதுல இந்த கோர்ஸ்ல இணையலாம். சோ அதை பத்தின தகவல்கள விஷயங்கள்ல நம்ம இப்ப முதல்ல பார்க்கலாம். ஓகே சார். Yes. So just before we go, we all know why we are in RCM, right? There could be so many other reasons, but the main reason is, of course, to earn money. Sir, screen full light illa. Screen full light, ah? Illa. Okay. Ana ശരിയാക്കാം. Okay. ഇപ്പോഴായോ? Okay. Right. Okay. So now why are you in RCM, right? The biggest question, but there could be so many other reasons why we are in RCM. But the main reason is to earn money. And why NutriCharge is there with you? It is to help you earn more money. That's what it is, right? And when all these both put together, RCM and NutriCharge, you can be absolutely, from the wealth concept, you can be very wealthy. Not only that, when NutriCharge joins you, you can get health also. But we have been selling these nutrition supplements since 2011. We know that, right? From 2011 onwards, we were selling it. Up, down came, but still we are going very strong. But when we say we are going strong, you should understand that if you take the average every month sale of the national level, it is per DS only 3 units of NutriCharge is sold. Now you can see that just by selling 3 units per average per month per DS nationally, if we are doing this much good, then what will happen if this 3 units starts increasing, right? And that is where we are now looking for. And I'll tell you much more about that as we move forward. Yes, that is. நாம எல்லாருமே வந்து ஆர்சிஎம்ல ஏன் இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆர்சிஎம்ல நம்ம வந்து ஒரு உயரிய லட்சியத்தோட வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம். சோ இந்த லட்சியத்துக்கு கூட நாம வந்து நியூட்ரிசார்ஜ் ஏன் நம்ம கூட இது இணையுது அப்படின்னா நமக்கு அதிகப்படியான ஒரு நல்ல வருவாய் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம வந்து நியூட்ரிசார்ஜ் கூட வந்து சேர்ந்திருக்குது நம்ம கூட. இந்த நியூட்ரிசார்ஜ் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வருவாயும் அதோட மட்டும் இல்லாம நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைப்பதற்காக தான் ஆர்சிஎம் நியூட்ரிசார்ஜ் இணைந்து இன்னைக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நமக்கு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அதுல இப்ப பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வந்து 2011 இருந்து இன்னைக்கு வந்து அது தன்னுடைய பொருட்களை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம் தொடர்ந்து வந்து நடைபெற்று கொண்டு இருந்தாலும் தொடர்ந்து நியூட்ரிசார்ஜ் வந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டு நம்முடைய பொருட்களை வந்து நம்ம டிஎஸ்சி எல்லோருக்கும் வந்து மக்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருந்தாலும் நாம வந்து இந்த இந்திய அளவுல நம்ம கணக்கு எடுக்கும் போது ஒரு நியூட்ரிசார்ஜ் வந்து பெர் டிஎஸ் ஒரு டிஎஸ் வந்து அதை விற்பனை செய்யும் அளவு பாத்தீங்கன்னா 3 யூனிட் ஒரு மாதத்திற்கு. இப்படிதான் வந்து நம்முடைய நியூட்ரிசார்ஜ் வந்து அளவீடு இருக்கிறது. அதாவது ஒரு மாதத்திற்கு 3 யூனிட்டுகள் ஒரு டிஎஸ்ஆல் இந்திய அளவில் விற்கப்படுகிறது. இந்த அளவுக்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பொருட்களை செய்ய முடிந்த நம்மால் ஏன் மேலும் இதை அதிகரிக்க முடியாது? இதை மேலும் நம்ம அதிகரிப்பதனால நம்முடைய வருவாயை நாம் எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியும் என்பதை நாம வந்து இன்னும் அடுத்த செய்யும் நம்ம செயல்கள் மூலமா நம்ம அதிகரித்து தெரிந்து கொள்ளலாம். சோ அப்போ இந்த யூனிட்டை அதிகப்படுத்துவதற்கான வழிகள் என்ன அதை நம்ம பார்க்கலாம். ஓகே சார். Yes. Now
when we say this, it is very, very clear that the opportunity to sell is more and more, right? Hence, to grow is also more. Now look at this. The nutrition supplements in direct selling, the other marketing companies, that is direct marketing companies, are selling their supplements at 55%, right? But NutriCharge in RCM is only 22% sale. So you can understand that what is the opportunity left in front of us. And not only that, the NutriCharge supplement which is being given by RCM through RCM to you all, you know that the quality of that nutrition supplement is very, very high. It is clinically proven, and it is acclaimed by many awards, including the Guinness World Record. And the effectiveness of each and every product is absolutely fantastic. Not only that, everything is manufactured according to the RDA, and not only that, price wise, it is much economical than the other brands available in the market. But still, they are doing 55% and we are doing 22%. What could be the reason for this? We went to search this answer, and we did some research with the people around the DS of RCM throughout India. And what we came to know about is the opportunity of NutriCharge is very big. The opportunity to earn is also very much big. Then why we are not able to capture this opportunity? This was the question. And when we entered into the people's mind, there are some answers which we got that I'll tell you later. Yes. Yes. அப்போ இந்த அளவுக்கு ஈரோட்டில அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகத்தான் இருக்கிறது. நமக்கு இப்ப இருக்க காலகட்டம் எல்லோருக்கும் தெரியும். அப்போ இந்த பொருட்களுக்கான வாய்ப்புகள் வெளியில எப்படி இருக்குன்னா மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதுல முக்கியமா நம்ம ஒரு ஒப்பீடு செல்லும்போது வெளி கம்பெனிகள், நிறுவனங்கள், அதாவது டைரக்ட் செல்லிங் செய்யற நேரடி வர்த்தகம் செய்யற கம்பெனிகளுடைய அவருடைய இந்த சப்ளிமெண்ட் என்று சொல்லக்கூடிய துணை உணவுகளை வந்து அவங்க சேல் பண்ற அந்த விற்பனை செய்யும் சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா 55% வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க. அதே நேரத்துல நம்முடைய RCM நியூட்ரிசார்ஜ் நம்முடைய பொருட்களை நாம வந்து விற்பனை செய்யும் சதவீதம் பாத்தீங்கன்னா வெறும் 22% தான் நாம சேல் பண்றோம். அப்போ உலகத்தரம் வாய்ந்த ஒரு பொருள், இதற்கு நிறைய அவார்டுகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த அளவுக்கு தர மதிப்பீடு உடையது. இது வந்து முழுவதும் வந்து மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பொருள் நம்முடைய நியூட்ரிசார்ஜ். அதே மாதிரி மற்ற பொருளை நம்ம ஒப்பீடு செய்யும் போது இது மிகவும் மிகவும் விலை குறைந்த ஒரு அற்புதமான ஒரு பொருளா நம்ம நியூட்ரிசார்ஜ் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட எல்லா தகுதிகளும் இருந்தாலும் மற்ற கம்பெனிகள் தான் 55% அதிகமாக சேல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம வெறும் 22% தான் சேர்க்கிறோம். அப்போ இதுக்கு என்ன ஒரு விடை? ஏன் இந்த அளவுக்கு நமக்கு இந்த இது குறைந்த மதிப்புடைய விற்பனையாக இருக்கிறது? அப்ப இதற்கெல்லாம் ஒரு விடை தேடுறதுக்கான ஒரு ஆராய்ச்சி நம்ம பண்ணும்போது இன்னைக்கு சந்தையில இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிய இருக்குது. அப்போ இந்த வாய்ப்பை நம்ம அதிகரித்தோம் அப்படின்னா நமக்கு இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விற்பனை சந்தை நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாய்ப்புகளை நம்ம மேலும் மேலும் அதிகரித்து வியாபாரத்தை பெருக்க முடியும். சோ அதை பத்தின ஆப்பர்ச்சுனிட்டி விஷயங்களை, இதற்கான அந்த வருவாயை ஈட்டுவதற்கான இதை நாம ஏன் அந்த அடைய முடியல, அந்த இலக்கை நாம ஏன் அடைய முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதற்கான விடைகளை நம்ம வந்து அடுத்த இதுல நம்ம தேடலாம். ஓகே சார். Yes. Now, when we really went into the people's mind, this is what we get. There are some people who said that, sir, I'm scared and I don't have the right skills to sell this product. Some of the people said, sir, I feel embarrassed in selling because I can't talk confidently. Some people said, I don't have practical knowledge, don't know how to implement it. There were some people who said, sir, I cannot handle objections because whenever I go, people start asking questions and I am not able to answer. And there were some people who said that I am okay, but I'm not okay with selling daily. There are people who don't sell on a daily basis, right? So you know that, when we are in sales, we need to sell daily. Just like a shopkeeper, he doesn't open his shop once in a while. He always on a daily basis opens the shop, and whatever sale comes to him on daily basis, that is his earning. But we direct marketing people, they are, they have got some objections to go out to sell daily. And that was the most, the people who gave answered, sir, I am okay in selling 1 or 2 days in a month, but not every day. So these are some of the hiccups which we found in the people. So what we thought that we need to change the mind of these people by giving them more motivation, more inspiration, more knowledge. So we joined hand with Expertify to bring you a solution, a colorful solution, and that was Advanced Nutrition Counseling course, which is a well-researched course. I'll tell you more about that after this.
அப்போ இந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருந்தும் நம்மளால அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்க முடியல அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற நம்ம ஆராய்ச்சியில இறங்கின போது நம்முடைய டிஎஸ்எலுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான ஒரு தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விஷயங்களை சொல்றாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு திறமையோட என்னால இந்த பொருளை வந்து விற்பனை செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. என்னால வந்து சரியான அளவுல ஒரு தன்னம்பிக்கையோட என்னால பேச முடியல அப்படின்னு சிலர் பேசுறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் எனக்கு கிடையாது. சோ அதனால என்னால இதை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, இந்த விஷயங்களை என்னால வந்து கையாள முடியுது, என்னால கையாள முடியல. சில விஷயங்களை என்ன கையை மீறி போது அந்த அளவுக்கு என்னால அந்த இடத்துல என்னுடைய இதை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையாளும் திறமையை வந்து ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பண்றேன், என்னால பண்ண முடியும். ஆனா தினசரி என்னால இந்த பொருளை வந்து விற்பனை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துலதான் நமக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. அதாவது சாதாரணமா ஒரு விற்பனை செய்யும் ஒரு கடை வியாபாரியோ யாராவது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தினசரி விற்பனை தினசரி அவங்க கடையை திறந்து இது பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுடைய தினசரி வியாபாரம் நடக்கிறது. அதுல வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இங்க நமக்கு நிறைய தடைகள்லாம் இருக்குது. ஒரு டைரக்ட் செல்லரா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இது இருப்பதனால அவங்க என்ன ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நான் எனக்கு செய்ய முடியும். ஆனா என்னால தினமும் போய் என்னால அதெல்லாம் விற்பனை செய்ய முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க. அப்போ இந்த எண்ணம் தான் வந்து ஒரு அடிப்படை பிரச்சனையா இருக்கிறதுனால இதை மாற்றணும். தினசரி சேல்ஸ் நம்ம பண்ணும்போதுதான் நம்முடைய பொருட்களுக்கான விற்பதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். அப்ப அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கினதுதான் எக்ஸ்பெர்டிஃபை சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் கூட இணைந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமான அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ் அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸ் மூலமாக மிகவும் ஆராய்ச்சியின் மூலமாக அருமையாக உருவாக்கப்பட்ட ஒரு அந்த கோர்ஸ் மூலமாக அவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கலாம்னு நம்ம நினைச்சோம். ஓகே சார். Good, sir. Very good. And the next thing, there I have come out to, I have found this, that there are so many people, leaders and distributors who say that we have already done a course before. Of course, you have done a course before. And they have said that when we have done a course before, it is not needed to do this course. But one thing you should understand, this is advanced nutrition counseling course. It is not a simple nutrition counseling course. Earlier one, what you have done was a very small one. It is equivalent to a 10th class certificate. But when you do this, it is above that, maybe degree or a PG level. So it is a very, very important one. So that's the reason why in the beginning I said, the people are not asking you to give a huge amount of money to be a part of this course. And they are also not asking for any educational qualification whatsoever. So, but the days will come that if you want to do it tomorrow, everything would have been changed. So it is a very, very golden opportunity. Grab it, do it. And I sincerely request you all to do this, because after say 1, 2, 3, 4 years, you will find that without this, you may not be able to even talk nutrition. So it is a time, just get in and take it. Yes, sir. So அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இது என்ன நியூட்ரிஷன் கோர்ஸ் தானே, இதை நான் வந்து இதுக்கு முன்னாடியே நான் வந்து நம்முடைய நிறுவனத்துல நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இது வந்து அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸ், அதாவது மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஒரு நியூட்ரிஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் என்னன்னா, எளிதான ஒரு கல்வி முறையில படிச்சது. அதாவது ஒரு 10ஆம் கிளாஸ்க்கு படிப்பதற்கான சர்டிபிகேட் தான், சான்றிதழ் தான் அது கிடைக்கிறது. ஆனா இந்த அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸ் என்பது என்னன்னா, நீங்க ஒரு காலேஜ் லெவல்ல போய் ஒரு டிகிரியோ அதுக்கு மேல படிப்பதற்கான சான்றிதழ் கிடைப்பதற்கான ஒரு விஷயம் தான் இந்த அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸ். அப்போ இதை நீங்க கவர் பண்ணும்போது இதையும் நீங்க கற்றுக்கொண்டால்தான் உங்களுடைய அறிவு வளரும். இதன் மூலமாக உங்களுடைய வியாபார திறமையை நீங்க வந்து பெருக்கிக் கொள்ள முடியும். சோ அதனாலதான் இந்த அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸ் ரொம்ப முக்கியம். இதற்கு கல்வி தகுதி தேவையில்லை. அதனால இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இனிமே உங்களுக்கு வருங்காலத்துல கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. அதனால இப்பவே இதை வந்து நீங்க எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வேற தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு இந்த அறிவை புகட்டி அவங்களும் இந்த கோர்ஸ்ல இணைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. ஏன்னா அடுத்த 4-5 வருடங்களுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சான்றிதழ் இல்லாம உங்களால எந்த ஒரு நியூட்ரிஷன் பொருட்களையும் விற்க முடியாது. அந்த அளவுக்கு நடைமுறைகள் மாறிவிடும். சோ அதனால இது ஒரு அரிய வாய்ப்பு.
இந்த வாய்ப்பை இப்பவே வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த கோர்ஸ் கிடைப்பதற்கான வழிகளை தெரிந்து கொடுத்தீங்கன்னா வருங்காலத்துல அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கும். ஓகே சார். Yes. So this is given to you by the collaboration with Expertify, which is one of the India's fastest growing digital learning companies. So we'll not talk much about that. In fact, what we actually do. See, you know that, we need to create an engaging industry relevant courses, because in India, we know that what the education system is all about. What you learn in the school and colleges, you don't do that when you go for a job. There are so many people who have learned something, they are doing some other job, right? So what you are learning is not matching with what you are doing. So this is one industry relevant course which will be giving you for the fact that what you are going to do tomorrow, that is what you are being learned today. So that's what it is. So what we have done for that is we have converted the classroom to digital classroom. So you need not have a correct form of timing that you should come to the class at 9 o'clock and you should be there till 5 o'clock, and weekly 6 days you need to come. Nothing like that. It has become a digital one, which has come to you, in fact, rather than you come into the class. And this digital classroom has given you a wide range of freedom that at any time you can get into the class. At any period you can start, at any time you can write the examination. Everything is on your own, because this digital classroom has come to your mobile. So what you have to do is, the first and foremost thing, download the Expertify. That is Expertify. You can see on the left top, this is the spelling, and this is the app. So you download this Expertify app on your mobile phone through Google Play Store, and everything starts from there, right? Okay. இப்ப நமக்கு இந்த கோர்ஸ் கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பர்டிஃபை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி. இவங்க ஒரு நல்ல ஒரு அற்புதமான இந்தியாவிலேயே வந்து வேகமாக வளரக்கூடிய ஒரு டிஜிட்டல் படிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. சோ இத பத்தி நம்ம அடுத்த என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு கல்வி முறையை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன வேலை செய்ய போறோமோ அந்த வேலைக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு கல்வி முறையை தான் நம்ம கத்துக்கொண்டு வரோம். இப்போ காலேஜ்ல நம்ம ஒண்ணு படிக்கிறோம், நம்ம செய்ய வேலை போற இடத்துல வந்து நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு வேற நம்ம படிப்பதற்கு சம்பந்தம் இல்லாம ஒரு வேலையாக கிடைக்கிறது. ஆனா இப்படிதான் வந்து நடைமுறை போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க அப்படி இல்ல, நமக்கு என்ன தேவையோ, இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி படிப்பை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுலதான் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற கோர்ஸ் மூலமா நமக்கு இதை கொடுக்குறாங்க. நமக்கு எல்லாமே டிஜிட்டலாக செய்யப்பட்ட கிளாஸ் ரூம். அதாவது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வகுப்பறைக்கு இந்த நேரத்துல தான் நீங்க வந்து சேரணும், இந்த டைம்ல இந்த பாடத்தை நீங்க வந்து அட்டன் பண்ணணும், இந்த வகுப்பறை நேரங்களை நீ பிரிச்சு பீரியடா நீங்க உட்காரணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இங்கே கிடையாது. நீங்க என்ன நேரத்துல நினைக்கிறீங்களோ, எப்போ பார்க்கணுமோ, எப்போ வந்து வீடியோஸ் பார்க்கணுமோ, எப்போ நீங்க அந்த கத்துக்கணுமோ, இல்ல எந்த நேரத்துல அந்த வகுப்பறைக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு வர முடியுமோ, அதாவது இந்த டிஜிட்டல் கிளாஸ்ல அதே மாதிரி நீங்க எக்ஸாம் அந்த தேர்வு எழுதுறது எல்லாமே நீங்களே தான் நான் முடிவு பண்ண போறீங்க. அந்த அளவுக்கு எளிதாக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம். சோ இந்த கம்பெனி அந்த அளவுக்கு நமக்கு எளிதாக இந்த கிளாஸை நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணியிருக்காங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிது. எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாம நீங்க எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இதை கத்துக்கொண்டு நீங்க இந்த எக்ஸாம் இந்த தேர்வு எழுதுறது எளிய முறையில் வந்து இது உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நடைமுறை டிஜிட்டல் கிளாஸாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே சார். And the classes are being taken by the best experts in subject or in the relevant industry. So you can very well see that the classes are of very high quality, and the assessment and certification is also done by those people. So I'll also tell more about this, the certification and all, and the state of art of mobile. Because if you go and ask for a notebook or a pen or a pencil or a paper, you may not get from the people. But if you go and ask for a mobile phone, you will find each and every person has got mobile phone in his hand or a bag. So the classroom has digitally pushed into this mobile phone so that everybody can be a part of this, right? Okay. சோ அதனாலதான் இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பர்டிஃபை அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். அது எக்ஸ்ன்னு ஆரம்பிக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து தரவிறக்கம் செய்தோம் அப்படின்னா இந்த தகவல் எல்லாமே நம்ம எளிதாக பெற முடியும். சோ அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ், மிகவும் நுணுக்கமார்ந்த
தகவல்களை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து நமக்கு இதுல இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு நல்ல தெளிவான நிறைய விஷயங்களை நமக்கு தேவையான பல சப்ஜெக்ட்ல வந்து இதன் மூலமா நமக்கு இதுல கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மொபைல் போன். இதுக்கு பல ஒரு மிகச்சிறந்த ஒரு சர்டிபிகேட் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ அதை பத்தி நம்ம நான் அடுத்ததான் சொல்றேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தேவை என்னன்னா நீங்க இப்ப எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயமோ தரவோ குறிப்புகளோ எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பெண்ணோ பேனாவோ பேப்பரோ வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இன்னைக்கு எல்லோருடைய கையிலும் முக்கியமாக இருக்கும் ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மொபைல் போனு. சோ அதனாலதான் இது மிக எளிதா மொபைல் போன் மூலமாவே எளிதாக கற்றுக்கொள்ள முடிய இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கு ஏற்றதாக நம்ம இதுல ஒரு அப்ளிகேஷனாக நம்ம இதை கொடுத்திருக்கிறோம். ஓகே சார். Yeah. Now, the most important one is the classroom. You know what are basically been done. It is offering a 360-degree solution for every. And what are the solutions? The solution is this: that the new introduction and all those things. You know that, right? So we don't want to waste much of a time on that. But one thing I want to tell you is this expertise has joined hands with so many companies to perform the coaching and the certification and all those things, in which most of the people may be knowing about the Colgate and HDFC Bank. But if the person is very close to the pharma company, he can also know about Lupin and all those things. But the most important one, which everybody knows, is nothing but the Serum Institute of India Private Limited. And this is one company which has now come out with the vaccines for the COVID-19, and they have been trained by Expertify. So you can understand that the value of this company as such, why we have joined hands with Expertify. So it's a unique training methodology, and which will be digitalized and given to you. It will take at least 4 to 5 months to complete, right? But there is no hard and fast rule that you should complete it by 5 months or 6 months or another year. It depends upon you. And we'll keep adding modules at regular interval of time, video classes, everything will be given. And after the certification is over and the examination is over, basically what actually happens is the relation between the client ends. But here it will be continued for another 19 months. For 2 years, we will be in touch with you. We will be updating you regularly on your app. We will give you more knowledge about the things happening around you. So this is one of the biggest things which is never happened anywhere. So that also you should understand before you really get into this. Yes, sir. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வகுப்பறையில வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு கோர்ஸுக்காக நம்ம வந்து போறோம்னா அதுக்கான அமைப்புகள் எல்லாருக்குமே தெரியும். அந்த தேர்வு எழுதுறதுக்கு எந்த மாதிரி கட்டுப்பாடுடன் நம்ம என்ன மாதிரி கிளாஸ்ல அது உட்காரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும். சோ அதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க பாக்குற பல பிராண்டுகள் வந்து இந்தியால வந்து ஒரு மிகச்சிறந்த பிராண்டுகள். HDFC நமக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லூபின் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அதே மாதிரி முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு நமக்கு வந்து தடுப்பூசி கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா அது இவங்க தான். அப்ப இவங்களுக்கு இதுல வந்து நடத்துற அந்த பயிற்சி வகுப்புல யாரு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Expertify. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு உயர்ந்தது, நம்ம எந்த மாதிரி ஒரு இதுல நம்ம இணைஞ்சிருக்கோங்கிறத நமக்கு இதன் மூலமாக ஒரு தகவல்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு யூனிக் ட்ரைனிங் சொல்ற ஒரு மெத்தடாலஜில நமக்கு இந்த கோர்ஸ்களை கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சாதாரணமா நமக்கு மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையில வந்து வீடியோஸ்களாக வந்து நமக்கு வந்து தரவேற்றம் பட்டு நமக்கு கொடுக்குறாங்க. சோ அது 4 முதல் 5 மாதம் வரைக்கும் இந்த வகுப்பறைகள் வந்து நடந்து கொண்டு இருக்கும். நம்முடைய தகுதிக்கு அனுப்பி நம்ம எத்தனை மாதத்துக்குள்ளும் அதை படித்துக்கொண்டு தேர்வு எழுத முடியும். சோ அந்த அளவுக்கு வந்து இது எளிமையாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் படிப்புன்னு சொல்லலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயமா சாதாரணமாக எந்த ஒரு அமைப்பும் தன்னுடைய கோர்ஸ் முடிந்து விட்டு நீங்க அதுல வந்து சர்டிபிகேட் அதாவது சான்றிதழ் வாங்கி விட்டீங்கன்னா அதோட அவங்க கூட இருக்கிற தொடர்பு முறிந்து விடும். அப்ப ஏன்னா நாங்க ஒரு வகுப்பு எடுக்கிறேன், உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இதுதான் வந்து நடைமுறை. ஆனா இந்த Expertify என்ன பண்றாங்கன்னா இந்த சான்றிதழ் கொடுத்த காலம் அவங்களுக்கு கூட இருக்கிற அந்த தொடர்பு காலம் முடிந்தாலும் அதற்கு பிறகும் நிறைய மாதங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து கல்வியை கொடுக்கிற சில விஷயங்களை வந்து நமக்கு தொடர்ந்து கொடுத்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல தகவல்களை நல்ல விஷயங்களை கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருக்குன்னு நம்ம இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ அதனால இது ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக நம்மளால இதை புரிந்து கொண்டு இந்த கோர்ஸ்ல நாம இணையதுக்கான வாய்ப்புகளை நம்ம எல்லோருக்கும் உருவாக்கி கொடுக்கலாம். ஓகே சார். അത് 2 വർഷം ഞങ്ങളോട് ഉണ്ടാവുന്നതും കൂടി നമ്മൾ
ஓகே. அதாவது 2 வருடம் வரைக்கும் குடுக்குறாங்க. அதாவது இதுக்கு நமக்கு 5 மாசம் வரைக்கும் கோர்ஸ் முடிஞ்சு நம்ம சர்டிபிகேட் வாங்கிட்டாலும், அதுக்கு அப்புறம் பாருங்க 2 வருடம் அந்த கோர்ஸ் முடிஞ்ச காலத்துல இருந்து 1.5 வருடத்துக்கு வந்து நமக்கு தொடர்ந்து தேவையான தகவல்களை தொடர்ந்து குடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்ப எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக இவங்க இருக்கான்னு நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். Yes. And this is, as I told already, 2-year support will be there for you for 1 month. And apart from that, we'll have a monthly tutorials, right? Every first Sunday of every month at 8 p.m., you will have a wonderful training class, live training class. So those who are joining for this advanced nutritional counseling course will get 1 day, that is, it starts at 8 p.m. on first Sunday of every month. So you can be a part of that. You will get variety of classes, and whatever you have learned, you have got any doubt regarding it, you can ask in that platform. Yes. சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய இத பத்தின சந்தேகங்கள், விளக்கங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும். சோ இந்த சந்தேகங்களும் விளக்கங்களையும் நம்ம வந்து தெளிவுபடணும் அப்படின்னா எல்லா மாதமும் முதல் ஞாயிறு இரவு 8 மணிக்கு இத பத்தின அட்வான்ஸ் பத்தின ஜூம் மீட்டிங் மூலமாக அந்த மீட்டிங்கள் வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சோ இந்த மீட்டிங்ல நம்ம கலந்து கொண்டு நமக்கு தேவையான சந்தேகங்களையும் விளக்கங்களையும் அதுல நாம தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். சோ அதனால எல்லா மாதத்திலும் முதல் ஞாயிறு இரவு 8 மணிக்கு இத பத்தின ஜூம் ப்ரோக்ராம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கோம். ஓகே சார். Yeah. And the certification is given by like this. It is being approved by the National Skill Development Corporation, which is a government-based one, and ITM certificate, which has got a credibility and very growth opportunities. That is for upper studies and for you go for the government jobs, and even for the nutritional counseling. It is a very, very credible certificate. And to know you much more, I'll give you this idea that till today, NSDC has never given a certificate for a digital class. They have only given for a physical examination and physical class. This is the first time that they are joining hands with NutriCharge and Expertify for giving you the certificate, because when we have prepared this module, we have presented it for them, and at looking at them, they find that the course material is absolutely wonderful. So that's the reason why they have joined hands and very, very valuable certificate. Yes, sir. அப்ப இந்த வகுப்புகளுக்கான இந்த பயிற்சிக்கான அந்த சான்றிதழை யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து நமக்கு இந்த சர்டிபிகேட்ல கவுன்சில் வந்து நமக்கு வந்து இதை கொடுக்குறாங்க. சோ அதே மாதிரி ஐடிஎம் சொல்லுகிற அந்த நிறுவனமும் இணைந்து இந்த சான்றிதழை நமக்கு கொடுக்குறாங்க. சோ இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த என்எஸ்டிசிங்கிற அமைப்பு என்ன பண்ணா சாதாரணமாக ஒரு சர்டிபிகேட் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் கிளாஸுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. இன்னை வரைக்கும் கொடுக்கறது கிடையாது. காரணம் என்னன்னா அவங்க இதுவரைக்கும் கொடுத்த எல்லா சர்டிபிகேட்டும் சான்றிதழும் நேரடி வகுப்புகள் மூலமாக, இப்ப நாம சாதாரணமா கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து நம்ம எக்ஸாம் எழுதுறோம் பாத்தீங்களா, தேர்வு எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நடத்தி மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல வித்தியாசமா இவங்க நமக்கு வந்து டிஜிட்டல்ல கொடுக்கறதுக்கு காரணம் இதுல இருக்கிற இந்த பயிற்சியுடைய இந்த கோர்ஸுடைய முக்கிய விஷயங்களை நம்ம அவங்களுக்கு எடுத்து அவங்களுக்கு காமிக்கும் போது அவங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக இது எல்லாரையும் சென்றடைய வேண்டுங்கிற ஒரு அந்த நம்பிக்கையில அவங்க இதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை கொடுக்குறோம் அப்படிங்கிற இதோட நம்முடைய கை கோர்த்து கொண்டு இந்த சர்டிபிகேட்டை நமக்கு கொடுப்பதற்காக முன் வந்துள்ளார்கள். சோ அந்த அளவுக்கு சிறந்த முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் நம்முடைய நியூட்ரிஷன் கோர்ஸ். இது எதிர்காலத்துல நாம வந்து ஒரு கவர்மெண்ட், அதாவது ஒரு அரசு வேலைக்கோ இல்ல நமக்கு மேல் உயர் பணிக்கு போறதுக்கோ இல்ல நமக்கு நியூட்ரிஷன் சம்பந்தமான ஒரு விஷயங்களை நாளைக்கு வந்து ஒரு பணியில போறதுக்கா இருந்தாலும் இது பெரிய அளவுல நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சான்றிதழ் இது. ஓகே சார். Yes. Now the course fee. Now this was the earlier fee. The last date was, as you all know, June 15th. Now with a lot of pressure from every end, we have extended. That's a good thing which I want to tell. That's the reason why I have been coming and telling you this. The last date has been extended to July 15th. That means we have got almost 1 month now. Now don't wait for the last day. You start joining from today itself. But the fee has little change over here. The earlier one, the RCM DS, they used to get 1,000 discount. That is for 3,500. So
So the course is 4,500, but the RCM IDs who have not done the earlier course, they used to get at 3,500. Now, why? Because we have extended for 1 month, so late payment has entered into it. So the discount will only be 900 rupees. So the RCM DS has to enter at 3,600 rupees. And for those who have completed the nutritional counseling earlier course, the discount was of 1,500. Now it is being reduced by 100, so 1,400. So you will get this course at 3,100 rupees. So this is the only change. And 15th July is the last date. I request each and everybody to be a part of it. And those people who have not taken the RCM ID can also do this. But when the certification happens, by that time, they need to take an RCM ID. Otherwise, if they don't take RCM ID and the certification is ready, then they have to give the complete fee. The discount will be taken care of. It will be removed. So that's what it is. Yes, sir. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த கோர்ஸுக்கான இந்த பயிற்சிக்கான நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இதோடைய அந்த ரேட்டு பாத்தீங்கன்னா 4,500 ரூபாய் நம்ம வந்து கொடுக்கணும் பொதுவா. ஆனா ஒரு RCM DS இருந்தா நமக்கு வந்து இதுக்கு வந்து என்ன டிஸ்கவுண்ட் பண்றாங்கன்னா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இதோடைய கடைசி நாள் ஜூன் 15ஓட முடிந்து விட்டது. ஆனா ஏகப்பட்ட பேர்களுடைய அந்த இதுல வந்து கலந்துக்கிறதுக்கான ஆர்வம் வந்து அதிகமாக இருந்ததுனால, அதற்கான அழுத்தம் நிறைய கொடுத்ததுனால இதை வந்து அடுத்த ஒரு மாதம், அதாவது ஜூலை 15 வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த கால வரை வரைக்கும் இது 1 மாத கால வரை நமக்கு இருக்குது. ஆனா அதுக்காக மறுபடியும் ஜூலை 15 வரைக்கும் அன்னைக்குதான் போய் நான் வந்து இதுல இணைவேன்னு இல்லாம முன்னாடியே இதுல இணையிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கடைசி நேரத்துல ஏற்படல அந்த பைசா கரெக்டா போய் சேரல அப்படிங்கிற அந்த குளறுபடிகள் வராம இருப்பதற்கு எவ்வளவு சீக்கிரம் இணைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இணைங்க. ஏன்னா இப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்த அந்த காலாவதி நாள் முடிந்து விட்டது, காலவரை நாள் முடிந்து விட்டது. அதனால இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு டிஎஸ் இதுக்கு முன்னாடி இணைந்தா 1000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தத இப்ப 900 ரூபான்னு மாத்திட்டாங்க. சோ அதனால ஒரு டிஎஸ் இப்ப இந்த கோர்ஸ்ல இந்த பயிற்சியில இணையணும் அப்படின்னா 3200 ரூபாய் கொடுக்கணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா சிலர் நியூட்ரிஷன் கவுன்சிலர் ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1500 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நியூட்ரிஷன் கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த அட்வான்ஸ் நியூட்ரிஷன் கோர்ஸை வந்து தொடர்ந்து செய்வதற்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா 1500 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. இப்ப அது 1400 ரூபாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க அதுல கட்ட வேண்டிய அந்த பைசா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3100 ரூபாய். அப்போ இதுதான் இப்போ கடைசியா வந்த இந்த கட்ட வேண்டிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. சோ இதை மறக்காம எவ்வளவு சீக்கிரம் முன்னாடி இணைந்து நீங்க கட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இணைந்து கட்டினா அவங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைப்பதற்கு ஒரு வழிவகுக்கும். இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சர்டிபிகேட் சான்றிதழ் கிடைப்பதற்கு முன்னாடியாவது நீங்க டிஎஸ்ஆ இருக்கணும். இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிஎஸ்ஆ இருந்தீங்கன்னா நீங்க முழு தொகையும் கட்ட வேண்டியிருக்கும். அதாவது 4500 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். சோ அதனால கவனமாக எவ்வளவு சீக்கிரம் நீங்க டிஎஸ்ஆ இணைய முடியுமோ இப்பவே இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட், இந்த தள்ளுபடி கிடைக்கும். ஓகே சார். Yes. Now there is a direct link for the fees payment. I will be sending that to all the leaders of Tamil Nadu. You can send that to the teammates so that they can directly fill from the mobile phone. You don't have to go to any other bank or that. You can do with Google Pay, and all those things. Latest digital technology you can use for that. That link will be sent to you very soon. Before the class ends, I will send to the leaders. They will send it to you, the other teammates. Okay. Yes. ஸோ இந்த நம்முடைய இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இதை பத்தின தகவல்களை வந்து உங்களுடைய அணியில் இருக்கிற லீடர்ஸுக்கு வந்து அனுப்புறோம். ஸோ அவங்க இந்த தகவலை உங்களுக்கு வந்து செய்தியாக அனுப்புவாங்க. ஸோ அதுல வந்து இது எப்படி இந்த காசு எப்படி கட்டுவது, அப்படிப்பட்ட தகவல் எந்த இது மூலமா நீங்க அடைப்பது, அப்படிப்பட்ட தகவல் எல்லாமே அதுல வந்து பரிமாறப்படும். ஸோ அதை நீங்க உபயோகித்து உங்களுக்கு இந்த இதுல இணைவதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ அதனால இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எல்லாருக்கும் இந்த செய்தியை பரிமாறுறேன் நான் வாட்ஸ்அப் மூலமா. ஓகே சார். Yes. And what is that you are going to find from it is knowledge, practical knowledge, accurate knowledge, and implementable knowledge. A knowledge which cannot be implemented, then there is no use of it. So we'll show you how to implement all those things. Then confidence to seek appointment, to talk, and to present your solution. You can very well describe the products to each and every person, and those people will be you will be identified to them as a nutrition advisor.
just a DS. You will not be. You will be a nutrition advisor, nutritional counselor, a trusted friend, and sincerely interested in helping. You will be getting a certificate and a visiting card from the company, which you can replicate. And those who have got PUC can download this certificate and can keep it on the wall over there and can show that I am a nutritional advisor, right? So this is very, very important. And whatever you are learning from day one, because today you join, today itself the class starts. So if you learn something today, start implementing and start talking to the people from today onwards. If you start doing that from today onwards, you will start selling from today. And if you start selling from today onwards, you will increase the income from today. So don't waste even one day. Start doing that. Yes, sir. So இதுல முக்கியமா நமக்கு கிடைக்கப்பெறும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு நாலேஜ், அதாவது அறிவு நமக்கு வந்து இதை பத்தின விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதை பத்தின எந்த ஒரு விஷயம் தெரியாம நம்ம யார்கிட்டையும் வந்து இதை பத்தி தகவல் நம்ம பரிமாற முடியாது. அப்ப முக்கியமா இதை பத்தின நல்ல ஒரு விஷயங்களை, செய்திகளை, அந்த அறிவுத்திறனை நம்ம இதன் மூலமா அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். கான்பிடன்ஸ், நமக்கு வந்து தன்னம்பிக்கை வளரும். இதை என்னால இந்த மாதிரி சொல்லி விற்க முடியும், இதோடைய விஷயங்களை நான் வந்து மக்களுக்கு பரிமாற முடியும், இதுல இன்னும் விஷயங்கள்லாம் இருக்குன்னு என்னால தைரியமாகவும் நான் வந்து அவங்கள்ட்ட அதை வந்து பரிமாற முடியும். அதன் மூலமாக அந்த பொருளுடைய தன்னம்பிக்கை அது எப்படி வந்து செயல்படுங்கிற விஷயங்களை நான் வந்து அவங்களுக்கு சொல்ல முடியும். சோ அந்த விஷயங்கள் வந்து இதன் மூலமா நமக்கு கிடைக்கும். சோ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, நான் ஒரு நியூட்ரிஷன் கவுன்சில் பண்ற பயிற்சியாளர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஐடென்டிட்டி நமக்கு வந்து இது கிடைக்கும். சோ அது மட்டும் இல்லாம நம்ம இதை பத்தி அவங்களுக்கு சொல்லும் போது, எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர், எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நண்பர் கிடைக்கிறாரு, நமக்கு நல்ல ஒரு விஷயங்களை வந்து நமக்கு உதவி பண்ற ஒரு நண்பர், எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களுக்கு உதவி பண்ற ஒரு நண்பர் கிடைச்சிருக்காங்கன்னு நம்மளை பற்றின ஒரு அடையாளம் நமக்கு அங்க வந்து கிடைக்கப்பெறும். சோ அப்ப இந்த தகவல்களை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஐடென்டி கார்டு வந்து மூலமா கம்பெனியா நமக்கு அதை கொடுப்பாங்க, அதை நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சான்றிதழ் வந்து பியூசி வச்சிருக்கவங்க தன்னுடைய பியூசில ஒரு நல்ல ஒரு போட்டோவாக அதை வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்க இதுல வச்சுக்கிட்டு அவங்க தைரியமா சொல்லலாம், நான் ஒரு நியூட்ரிஷன் கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம அவங்க தைரியமாக எடுத்து மனதைரியத்தோட சொல்ல முடியும். சோ அந்த அளவுக்கு இது நமக்கு பெரிய அளவுல உதவி புரியக்கூடிய ஒரு கோர்ஸ். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைப்பதற்கான வழிவகைகள் இங்கே கிடைக்கும். ஓகே சார். எஸ், இது பரஞ்சில்ல சார். ஓகே. சோ இதோட மட்டும் இல்லாம நீங்க முதல் நாள் இந்த கோர்ஸ நீங்க பயிற்சிய அட்டன் பண்ற அந்த முதல் நாள்ல இருந்தே உங்களுடைய அந்த வருமானம் என்பது அதிகப்படும். அதாவது நீங்க அத முதல் நாள் அட்டன் பண்றதுல இருந்து இதை பத்தி நீங்க சேல் பண்ண ஆரம்பிக்கலாம், இதை பத்தி தகவல்ல சொல்லலாம். அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை வளரும். அப்போ முதல் நாள்ல இருந்தே நம்ம இதை ஆரம்பிக்க இதை வந்து விற்பனை நடத்தும் போது இதை பத்தி தகவல்ல சொல்ல நம்மளுடைய வருமானம் என்பது அதிகரித்து கொண்டே போகும். அதனால் இன்றைய ஆரம்பிங்கள், இன்னையில இருந்தே பேச தொடங்குங்கள், இன்றையிலிருந்தே விற்பனை ஆரம்பிச்சு நம்முடைய வருமான வாய்ப்பை நாம உயர்த்தி கொள்ள முடியும். ஓகே சார். Yes, and this is the certification. I already told about this, right? And whatever you do, you need to have a discipline in that. Discipline in everything what you do. So discipline is also required for selling daily, and discipline is also required for telling about the nutrition supplement to each and everyone. So you are all welcome to the journey of reaching our rightful place in the nutrition supplement industry. We are not talking. There are some people who said that, sir, after doing this course, we can only promote NutriCharge. Array, I am telling you, it is not for NutriCharge. It is for nutrition supplement. It is a nutrition course, advanced nutrition counseling course. It is not advanced NutriCharge counseling course. No. Once you take this certificate, you can talk about nutrition, and you know the product of NutriCharge. You can, of course, add to that. So we are taking to a very right position in the nutrition supplement industry. So join hands with me or with us, and we'll walk a great journey together. Yes. So இதுதான் இதற்கான சான்றிதழ்கள். அப்ப இந்த சான்றிதழ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமா நமக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி என்னன்னா, டிசிப்ளின். அப்படின்னா எந்த நிலையிலும் நாம வந்து ஒரு ஒழுக்கமுடையோட, எந்த இடத்துலயும் நாம வந்து ஒரு அந்த ஒழுக்க பண்போட நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இதன் மூலமாக கிடைக்கும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
நாம வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து ஒரு சரியான நேரத்துல ஒரு பயணத்தை நம்ம தொடங்க போறோம். சோ அதனால நான் எல்லாரையும் இதுல வரவேற்கிறேன். ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லும் போது என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, சார் இது வந்து நியூட்ரிசார்ஜுக்கு மட்டுமான ஒரு பயிற்சியா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வந்து நியூட்ரிசார்ஜ் பொருளுக்கான மட்டும் பயிற்சி கிடையாது. இது வந்து நியூட்ரிஷன் கோர்ஸ், அதாவது ஊட்டச்சத்து விஷயங்களை தெரிந்து மத்தவங்களுக்கு அதற்கான தேவைகளை அவங்களுக்கு புரிய வச்சு எதை எடுத்துக்கொண்டால் அவங்க வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கலாங்கிற ஒரு நல்ல ஒரு தகவல்களை சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போற ஒரு பணி. இதுல நியூட்ரிசார்ஜ் சேரும், அவ்வளவுதானே தவிர இது தனியாக நியூட்ரிசார்ஜ் கோர்ஸ் கிடையாது. அதனால இது ஒரு நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு நியூட்ரிஷனல் கோர்ஸ்ங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். சோ இதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக எதிர்காலத்துல நிறைய விஷயங்கள் மக்களோட பரிமாறி நமக்கு ஒரு வருவாயை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த நியூட்ரிஷனல் கோர்ஸ். ஓகே சார். Yes, thank you. So this is all about the advanced nutritional counseling course. So I request once again each and everybody to be a part of this course, because tomorrow, if you don't have this certificate, you may not be able to even speak. If at all you have got the knowledge to speak, there could be people who will be asking, what is the license in which we are talking about? So if you have the certificate, nobody is going to pinpoint you anything like that. So let's move on with the product of the day, and which is absolutely the need of the hour. So we'll talk more on that. So again, Raju sir. Yes sir. So அதனால நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே இந்த நியூட்ரிஷன் கோர்ஸ்ல இணையுங்க. ஏனென்றால் இதுதான் வந்து வருங்காலத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற கேள்விகளுக்கு வந்து தடுமாறி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு கேள்வி கேட்டாலும் தைரியமாக இந்த சான்றிதழை எடுத்து காமிச்சிட்டோம்னாலே போகும். அந்த இடத்துலயே அவங்க வந்து நம்முடைய பொருட்களை வாங்குறதுக்கான வாய்ப்பை உருவாகும். சோ அதனால இதுல தயவு செஞ்சு எல்லாரும் இணையணும். சோ அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டை பத்தி நம்ம சொல்ல போறோம். சோ தொடர்ந்து வரும் விஷயங்கள்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. Yes. And before I really get into NutriCharge view, I would like to tell you all that I have already sent the link to the leaders already, whose WhatsApp number I have. So I have already sent to some 10 to 15 people whose WhatsApp number I have got. And in that you can see two links are there. One is for the 3,100 payment and other is for 3,600 payment. So 3,100 payment is for those people who have already done the nutritional counseling earlier course, and 3,600 link is for those people who have not done the earlier course but they want to do the course. Okay, so I've already sent to that. You can just send it to your teammates, just post it to the WhatsApp, and let's all the people do this. And if you have got any doubt regarding this, you can call me at any time. Okay. Yes sir. Ajay sir. அப்போ இந்த நியூட்ரிஷன் கோர்ஸ்ல இணைவதற்கான அந்த பணம் கட்டுவதற்கான அந்த தகவல்களை வந்து நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல என்னுடைய இதுல தெரிந்த ஒரு 10-15 பேருக்கு நான் எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல அனுப்பி கொடுத்துருக்கேன். சோ அதனால உங்க அணியில இருக்கிறவங்க அதுக்கு வந்து உங்க லீடர்ஸ்ல கேட்டுக்கங்க. அதுல 2 லிங்குகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த 3,600 ரூபாய் அப்படிங்கிற அந்த இந்த 15க்கு அப்புறம் என்ன மாற்றம் செய்யப்பட்டதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க அதுல இது பண்ணிட்டு நீங்க பேமெண்ட்டை வந்து செலுத்திக்க முடியும். சோ அந்த தகவல் எல்லாமே அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த லிங்குகளை பார்த்து அதற்கு சரியான அந்த என்ன பரிமாற்றம் செய்யணுமோ அந்த பண பரிவர்த்தனையை அதன் மூலம் செய்தீங்கன்னா உங்களுக்கான அந்த நியூட்ரிஷனல் கவுன்சிலுக்குள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அதனால இந்த வாய்ப்பை தவற விடாம உடனே இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே சார். Okay. So now we'll move on with this NutriCharge view, which is absolutely, because everything has become digital, and because of that there are so many problems also has got into us. So what actually it is? Let us talk more on that. Right? See, if you want to see the beauty around the world which God has created, if you want to see that, you need to have a very beautiful eyes, and a beautiful eyes is a big symbol or a trademark of a beautiful face, right? So you have seen that many songs have been written on eyes, right? Whether in Tamil, Malayalam, Hindi, whatever it is, the eyes has got a beauty to be derived at. So if you have got a beautiful eyes, the people will look at you. And similarly, if you have got beautiful and very healthy eyes, you can see this beautiful world too. But their importance is realized only when, otherwise we will not have any realization about that. We are seeing it, we are taking it for granted here.
Morning you get up, you can see everything very clearly, no problem at all. You don't exercise eyes, you don't wash your eyes properly, you don't take care of your eyes properly. But their importance is realized when what you see becomes blurred like this. You can see over here, the clarity has gone. It is out of focus. And when you see things like this, then only you will understand, oh my God, my eyes has gone for a drive now. I am not able to see the things properly. And that is what, and that is where everything starts. And this presentation also starts here. We go slowly as we move forward. We will come to understand each and everything about eye as well as the product we are talking about. We'll not talk about the product immediately, but we'll talk about the eyes and the problem the eye faces and why this product is required and what all is required. Everything we'll be talking about. So talking about the product will come a little late, but we'll know how things around before that. Okay. Yes, sir. இன்னைக்கு நம்முடைய உலகம் பாத்தீங்கன்னா எங்குமே பார்த்தாலும் டிஜிட்டல் உலகமாக மாறிவிட்டது. எங்க பார்த்தாலும் நம்ம வந்து டிஜிட்டல் அந்த இது இல்லாம நம்மளால இன்னைக்கு வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இதையெல்லாம் இந்த அழகான இந்த ஒரு ரம்மியமான காட்சியுடைய இந்த பறந்து விரிந்த உலகத்தை நமக்கு பார்ப்பதற்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா அழகான கண்கள். அழகான முகத்தில் இருக்கும் ஒரு அழகான கண்கள். இந்த அழகான கண்கள் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காட்சிகளையும் அற்புதங்களையும் இயற்கையான நல்ல விஷயங்களையும் வந்து இதன் மூலமாகத்தான் நம்ம அழகா பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு பல கவிஞர்கள் எல்லா மொழிகளிலும் தமிழாக இருந்தாலும் மலையாளம் இருந்தாலும் ஆங்கிலம் எல்லாவிலும் அதை பற்றி வர்ணிக்கின்ற பல கவிதைகளை வந்து பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையதாக ஒரு மனிதனுடைய உடல்ல இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்கள் தான். ஆனா இந்த கண்களை பத்தின கவனம் நம்முடைய எல்லாரும் நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா யாரும் இதை கவனிக்கிறது இல்லை. காலையில எழுத உடனே இந்த கண்களுக்கு முக்கியமா ஏதாவது ஒரு நம்ம உடற்பயிற்சி ஏதாவது பண்றோமானா கிடையாது. எழுந்த உடனே கண்களை கசக்கி கொண்டு நம்முடைய மற்ற வேலைகளை தொடங்க ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த கண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேண்டுமா, இந்த கண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் வேண்டுமா அப்படிங்கிறத நம்ம எப்போ வந்து உணர்றோம் அப்படின்னா எப்போது உங்களுடைய கண் பார்வை காட்சிகள் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் மங்களாகின்றதோ, காட்சி திரை வந்து மங்களாகிறதோ, நீங்க பார்க்கும் பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்களாக மாறி வருகின்றதோ அப்போதுதான் உங்களுடைய கண்ணை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு உருவாகும். கண்ணை பற்றின ஆரோக்கியம் என்ன என்பதை தெரிய ஆரம்பிக்கும். அதுவரையும் நம்முடைய கண்களை பற்றிய அந்த கவனத்தை நாம் எப்போதும் செலுத்துவதில்லை. இங்கே நாம் சொல்ல போறது இங்கிருந்துதான் நம்முடைய இந்த பிரசன்டேஷனுக்கான பயணம் அந்த ஆரம்பமாகிறது. இங்குதான் இந்த கண்களுக்கு தேவையான ஆரோக்கியம் என்ன என்பது துவங்க போகிறது. ஏனென்றால் இங்கே நாம் சொல்ல போவது நம்முடைய ப்ராடக்டை பற்றி அல்ல. முதலில் கண்களுடைய இந்த பிரச்சனையை சரி செய்வது எவை, கண்களால் ஏற்படும் குறைபாடுகள் என்ன, இந்த குறைபாடுகளை களைவதற்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை நம்ம இதுல தொடர்ந்து பார்த்து பிறகுதான் நம்முடைய ப்ராடக்டுக்கான தேவை என்ன என்பதை நாம இதுல தெரிஞ்சுக்க போறோம். சோ அதனால அடுத்த வரும் ஸ்லைடுல நம்ம தெரிஞ்சு போறது கண்ணினுடைய அவசியம் என்ன, காட்சி என்பது எவ்வளவு முக்கியமானது, அதை எந்த அளவுக்கு நாம பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம தொடர்ந்து கவனித்துக் கொள்ளலாம். ஓகே சார். Now, when we don't see things like this, when we start seeing the things blurred like this, out of focus, the only thing to make it into focus is the two practices which you do. If the thing is very close, we'll shrink our eyes the way this gentleman is doing, and if it is a little far away project, then we'll open our eyes like this the lady is doing. Both of this will definitely hamper the structure of the eye as such. So if you shrink too much and if you open the eye like this too much, when you are not able to see things, it will have pressure on the eye and the structure of the eyeball is going to change. That will create more problem for you. So if you need to shrink to see close things and if you need to open your eyes to see far away things, then it is very clear that your eyes quality has gone, the health of your eyes is gone. So you need to go for a perfect remedy. Otherwise, it will go much worse than what is happening. Yes, sir. அப்போ இப்படி வந்து நம்முடைய காட்சி திரை அந்த கண்கள் வந்து மங்களாகிறது, நம்ம பார்க்கும் பார்வை மங்களாகிறது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நாம அந்த பொருட்கள் நம்ம கண்ணுக்கு அருகில் அதாவது நமக்கு பக்கத்துல இருந்ததுன்னா கண்களை சிறிதாக சுருக்கி கொண்டு அந்த பொருளை வந்து நம்ம தெளிவாக தெரிகிறா அப்படின்னு பாக்குறதுக்கு முயற்சி செய்வோம்.
அதே மாதிரி அந்த பொருள் அதாவது தூரத்துல இருந்து அப்படின்னா நன்றாக கண்களை அகல விரித்து கொண்டு அதை எந்த அளவுக்கு தெளிவாக பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முயற்சிகள் செய்வோம். அப்போ இப்ப அருகில் இருக்க பொருளுக்கு கண்களை சுருக்கி கொண்டும் தூரம் இருக்கும் பொருளுக்கு கண்களை அகல விரிக்கி கொண்டும் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்முடைய கண்ணின் கட்டமைப்பு கண்கோளம் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகும். சோ இது தொடர்ந்து மாறி மாறி செய்வதன் மூலமாக கண்களுக்கு பாதிப்பு, கண்களுடைய அந்த தரம் கெட்டு போய் நாம அவருடைய கண்கள் சேதாரம் அடைவதற்கு பிரச்சனைகள் அங்கே உருவாகும். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா தெளிவான ஒரு பார்வை இல்லாதனாலதான் நாம தொடர்ந்து இப்படி கண்களை சுருக்கி கொண்டு அகல விரித்து கொண்டு நம்ம பார்வையை மாற்றோம். அது நம்முடைய கண்ணுடைய கட்டமைப்பை பாதிக்கும். ஓகே சார். Yes. And you can see that, that at the very young age, the glasses are worn nowadays. The eldest people who are there with us, the senior people, when they were in schools, they must have not seen small boys and girls, their classmates, in fact, wearing glasses. But now, if you go to your child's school, you will find that many children are wearing these glasses. What is the reason for this? This could be the reason. The only reason is the perfect nutrition deficiency. Their parents don't have nutrition, so definitely these people have also don't know. Their parents doesn't know anything about nutrition, and that is also that knowledge has not been transferred to these people because they are not knowledgeable about this nutrition. So all these creates a big problem. So glasses are worn at a very young age, different powerful glasses. The lenses are of very high range. Aging leads to glasses, that we can understand, because of the wear and tear, because of the cell degeneration, we can understand. So earlier times, most of the people who are above 45 or 50 used to wear glasses. But you can also see that even 90 years also people are not wearing it. It depends upon. But at this young age, people are using glasses. It tells the condition of this generation, the condition of the food this generation is eating. Most of the people don't have enough nutrition in their diet. That's the reason they don't have enough health in their body. Forget about eye. Nothing is there in the body. Yes, sir. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இளைய தலைமுறை இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம இன்னைக்கு நிறைய இளைய தலைமுறை குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண் கண்ணாடிகளோட தான் இன்னைக்கு தெரியுறாங்க. ஒரு காலத்துல ஒரு வகுப்பறையில உட்கார்ற எல்லா மாணவர்களும் பாத்தீங்கன்னா யாருக்குமே கண் கண்ணாடி இருக்காது. அப்படிப்பட்ட கால சூழ்நிலை வாழ்ந்த நாம இன்னைக்கு ஒரு வகுப்பறையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான குழந்தைகள் கண் கண்ணாடியோட தான் இருக்கிறாங்க. காரணம்னா அந்த இளம் வயதிலேயே கண் கண்ணாடி போடக்கூடிய அளவுக்கு அவருடைய உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து விட்டது. இதை பற்றின அறிவு அவருடைய பெற்றோர்களுக்கும் கிடையாது. அவர்களும் இதை தொடர்ந்து இந்த இதற்கு நியூட்ரிஷனை பற்றிய அறிவு அவங்களுக்கு இல்லாம இருந்ததுதான் முக்கியமான காரணம். அவங்களும் எடுத்துக்கொள்வதில்லை, அதை பத்தின அறிவும் அவங்களுக்கு கிடையாது. தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதுக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் அதற்கு ஆர்வம் காட்டுவதில்லை. இதனால்தான் இன்னைக்கு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுனால, அதாவது பவர்ஃபுல் சொல்ற அதிகப்படியான அந்த லென்ஸ்களை அதுல கண் கண்ணாடி அணிந்து அந்த அளவுக்கு பார்வை குறைபாடாக இருக்கிற நிலைமையாக இன்னைக்கு மாறி இருக்கு. காரணம் என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ், வயதானவர்களுக்கு கண்ணாடி போடலாம். இது இயற்கை. ஏன்னா நாளடைவு ஆக ஆக கண்களுடைய திறன் குறையும், வயது முதிவு அடையும் போது அதோடைய பார்வை குறையினால கண்ணாடி போடுறாங்க. ஆனா இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா 90 வயது ஆனாலும் கண் கண்ணாடி போடாம வாழ்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடு. அதுவும் முக்கியமாக இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இந்த ஊட்டச்சத்தின் அவசியம் தெரிவதில்லை. அவர்கள் உண்ணும் உணவு எல்லாத்திலுமே இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உடைய உணவாக இருப்பதனாலதான் இன்னைக்கு அவங்க கண் கண்ணாடியுடைய தெரிகிற ஒரு நிலைமையா இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா கண்களை பத்தின எந்த விதமான ஒரு கவனமும் அவர்கள் கருத்தில் கொள்வதில்லை. ஓகே சார். Yes. Now our eyes get the most damage from harmful blue rays, and this is the biggest problem which this generation and we people are now facing, right? Now let us see what actually it is. Our lens, basically eye lens and retina, are not able to filter this blue rays well. That is the biggest problem. I'll show you a picture where the rays are entering. This is an eye. You can see over here, this is the structure of the eye, and you can see here the rays are coming. Have you seen, when you refract a light, it is split into 7 colors. So if you put light through a prism, the other side you can see the 7 colors. And during the rainy season,
the opposite of the sun, you can see rainbows, right? That is refraction of light through the water droplets. So similarly, this is what actually happens when a light falls on your eyes. You may not be able to see the 7 lights, but this combination of 7 lights is what you are seeing around you, right? Around you, whatever you are seeing is just because of the combination of these 7 colors. And what is that? Vibgyu, or we say, na? Violet, indigo, blue, green, yellow, orange, red. So from violet till red lights are here. After all this, the blue light is the most dangerous one because it is a high energy and it penetrates into the eyes very deeply into your macular retinal region. It is in retina where macular luteal place is there, which is the place from where you can see the things very clearly. And that part is being hampered by this blue light, which enters through your lens and cornea and goes straight and hits on the macular region, and it degenerates the cells of that. That's the reason why we are not able to see things properly. And this blue rays, you cannot stop it anywhere because it penetrates very clearly into your eyes. Not only it is of a high energy value, but it also flickers a lot. So flickering and high energy both creates a huge problem. Yes, sir. நம்முடைய கண்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு பாதிப்பு எதன் மூலமா உருவாகி அப்படின்னு பார்த்தோம்னா அது ப்ளூ ரேஸ் அப்படிங்கிற அந்த நீல கதிர்கள் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ இந்த நீல கதிர்கள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே நம்முடைய கண்கள்ல ஒரு லென்ஸ் அல்லது ரெட்டினா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இதனால இது அதாவது எல்லா ஒளிகளையும் அதை ஃபில்டர் பண்றதுக்கான அமைப்பு நம்முடைய கண்ணுல இந்த ரெட்டினா பகுதியில லென்ஸ்ல இருக்குது. ஆனா முக்கியமாக இந்த ப்ளூ ரேஸை ஃபில்டர் பண்ற திறமை நம்முடைய கண்களுக்கு கிடையாது. சோ அதனாலதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒளி என்றால் ஒளியில என்ன மாதிரி நிறங்கள் இருக்கும் அப்படின்னா சாதாரணமா நம்ம சிறிய வயதில் முப்பரிமாண பெட்டையின் மூலமாக 7 விதமான நிறங்களாக பிரிவதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சாதாரணமா நம்ம பாத்தீங்கன்னா வான் பகுதியில ஒரு பக்கம் மழை பெய்யும், ஒரு பக்கம் வெயிலா இருக்கும், நடுவுல 7 வர்ணங்களுடைய வானவில்லை நம்ம பார்ப்போம். அதே மாதிரிதான் இதுல 7 நிறங்களை விப்ஜிஆர்னு சொல்லுவோம். அதுல வயலட், இண்டிகோ, ப்ளூ, அப்புறம் பாத்தீங்கன்னா கிரீனு, எல்லோ அப்படின்னு வரிசையா 7 நிறங்கள் நம்ம சொல்ல முடியும். அதுல இந்த வயலட், இண்டிகோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் நீல நிறம் ஒண்ணு இருக்குது. இந்த நீல நிறம் நம் கண்களை பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு. ஏன்னா இதை ஃபில்டர் செய்யக்கூடிய அமைப்பு நம்முடைய கண்கள்ல இல்ல. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய கண்ல விழித்திரை தாண்டி உள்பகுதியில மேக்குலார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறது. இவைதான் முக்கியமாக நம்முடைய அந்த காட்சியை நமக்கு தெளிவாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நரம்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, அந்த நிறமிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு. அப்ப இந்த பகுதி இருக்கிற செல்கள் இந்த நீல கதிரின் மூலம் தொடர்ந்து படுவதனால் சேதாரம் அடைவதனால நம்முடைய காட்சி நம்முடைய பார்வை சேதாரம் அடைகிறது. அதனால் நமக்கு சரியான பார்வையை பார்க்க முடியல. சோ அதற்கு மூல காரணம் என்பதுனா இந்த நீல கதிர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில பட்டு அதை சேதாரம் அடைய செய்வதனால்தான். ஓகே. Yes. And this can damage the structure of our eyes, and this condition, which condition? The entering of this blue rays directly into your eyes and degenerating the macular region. This condition is even more worrisome in childhood because a pigment found in the eye lens develops only after the age of 12. That means that pigment can at least filter a little amount of blue rays, but if it is 12 years or below, this pigment will not be there at all. So what will happen is without filtration the blue rays will enter deep into the eyes. So if you give a mobile phone or a laptop or a tablet, or you expose your young child below 12 years of age in front of the LED lights and LED TV, I tell you that will really create a huge problem. This small kid will lose the eyesight very soon, because when you give this small kid this Android phone, the boy will keep that particular phone very close to the eyes, right? Now in this picture the boy is at least 4 to 5 years of age. That's the reason a little distance is being kept. So the light which enters into his eyes will go straight to the eye macula and regenerate that because of the oxidative damage it causes. So at this young age the soft eye cells are killed. Then what would be the fate of this
boy when he becomes old or when he starts growing up. The eyesight will be absolutely poor. Now, this is for 4 to 5 years of age of boy, right? Now you give it to even younger, that is maybe 2 years or 3 years. Look at this. What actually he do? He will keep this mobile phone very, very close to the eyes. Here there is a little distance because he is 4 to 5 years or 6 years old. But here he is much less than that, maybe 2 years, 3 years. So the phone is kept very close to the eyes. So you can understand what will happen here. The eye macula will be completely degenerated at the time when it needs to grow and develop. And this is the biggest problem now this generation is facing. So I've seen that many of the parents, what they do is when the small child starts irritating, or when the small child don't behave properly, or the small child don't listen to the parents, the only thing they do is give this mobile phone into the hands of that small child. So he will be playing with that. And you can rest assured that you can watch TV serials, you can watch TV movies, whatever you want. The child will be deep looking into the eyes. And one day will come when he will not even be able to see you because the eye is completely gone. Yes. அப்போ இந்த ஒரு பிரச்சனை உருவாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்ணுடைய கட்டமைப்பே மொத்தமாக மாறிவிடும். ஸோ இந்த மாதிரி அந்த நீலக்கதிர்கள் வந்து சேதாரத்தை ஏற்படுத்தினாங்க. ஸோ அப்ப அதுல ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு, இந்த பிக்மெண்ட் சொல்ற இந்த வடிப்பான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கண்கள்ல எப்ப வந்து பெரிய ஒரு மிக சரியான ஒரு வளர்ச்சி அடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 வயதுக்கு பிறகுதான் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அது அடையுது. அதுக்கப்புறம் தான் அந்த வடிப்பான் அந்த ஃபில்டருங்கிறது வந்து ரொம்ப உறுதியாகுது. ஆனா 12 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கு இது வந்து சரியான ஒரு டெவலப்மெண்ட் வளர்ச்சி அடைவதில்லை. அப்ப அதனால என்ன நடக்கும் அப்படின்னா எளிதாக இந்த நிறமிகள் உள்ள போய் அந்த கண்களை பாதிப்பை எளிதாக ஏற்படுத்திவிடும். அப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம வந்து குழந்தைகளுக்கு கையில வந்து லேப்டாப் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்கள் எல்லாமே வந்து கொடுக்குறோம். அப்ப இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த நிறமி, அந்த ப்ளூ ரேஸ், அந்த நீல நிறம் என்ன பண்ணுது, நேரடியாக அந்த குழந்தைகளுடைய கண்களின் உள்பகுதியில் இருக்கிற அந்த மிருதுவான அந்த மேக்குலா செல்களை வந்து எளிதாக அழிக்கின்றன. அப்படி அழிக்கும் போது என்ன நடக்கும், அந்த இடத்துல ஆக்சிஜனேற்ற சேதாரம் ஏற்படுகிறது, ஆக்சிஜன் ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது. இதனால் அந்த கண்கள் பாதிப்படைகிற. அதனால் தான் அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது, ஒரு வளரும் பருவத்தை அடையும் போது அந்த குழந்தையுடைய கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கண் பார்வை குறையுள்ள குழந்தைகளாக மாறுகிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு கண்காட்டிகள் போற நிலைமைக்கு குழந்தைகள் மாறுறாங்க. ஆனா இதை விட கொடுமை என்ன ஒரு விஷயம்னா, அதை விட ஒரு கொடுமை 4 வயது 2 வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம இன்னைக்கு மொபைல் போனை கொடுக்குறோம். அது இன்னும் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப அருகில் வைத்து, அதாவது மொபைல் போன் லேப்டாப் தள்ளி வச்சு பாக்குறாங்க. ஆனா மொபைல் போன் என்னது கண்களுக்கு மிக மிக அருகில் வச்சு குழந்தைகள் தொடர்ந்து அதை பார்ப்பதனால இந்த ரேஸ், இந்த நீல கதிர்கள் நேரடியாக சென்ற அந்த குழந்தைகளை வந்து பாதிக்கும். கண்களை வந்து கண் பார்வை இழப்பை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு கவனம் இல்லாம ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அவங்களுடைய தேவைகளுக்காக குழந்தைகளை கையில இதை தொடர்ந்து கொடுக்கும் போது பாதிக்க அடைவது யார் என்று பார்த்தால் அந்த குழந்தைகள் தான். வருங்காலங்கள்ல அந்த குழந்தைகளுடைய கண் பார்வை வந்து பாதிக்கப்பட்டு அந்த குழந்தைகள் வந்து சரியான ஒரு பார்வை திறன் இல்லாம வளரும் குழந்தைகளாக மாறுவாங்க. அந்த அளவுக்கு கண்கள்ல நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இதற்கெல்லாம் காரணம் இந்த நீலக்கதிர்கள் நேரடியாக கண்களில் சேதாரம் அடைவது. அதனால தயவு செய்து கருத்தில் கொண்டு இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் நல்ல இந்த பொருட்களை வந்து எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அதற்கான வழிவகைகளை நம்ம செய்ய முடியும். ஓகே சார். Now these are some of the facts, the studies which has been happened. This study is not a very simple study. It's a very, very powerful study done by the British medical journal Open Ophthalmology. Study happened in 3 years back. Now this figures which are being shown here will be even worse than those days because now it's everything digital. So you can understand. So the side effects on eyes when exposed to blue rays for more than 2 hours continuously in children. So this study is about children. If the children is exposed to blue rays for continuously more than 2 hours, what will happen? You can see very, very dangerous. 9.1% increase in eye strain, dryness, and irritation. And when you look into this, gadget screen, what actually happens is you forget to flicker your eyes. Your eye keep open,
and it will keep open for a very long time. That's the reason why the eye becomes absolutely dry and strain gets into your eye. And when it is strain and dryness, the irritation will happen and you start rubbing your eye. And when you start rubbing your eye, that is the biggest problem. You should not rub your eyes very, very sharply because it is dried and strained. That is number one. Number two, the attention span will be reduced by 15.2%. There won't be any point if you ask a child to sit for 3 hours in front of a online classroom, because after 2 hours the attention span decreases drastically. So when the attention span is gone, then what's the use of sitting in that class? And the third one, absolutely dangerous, behavior deterioration is 13.5%. I'll tell you, all these figures are 3-year-old. Now if you do the research, I'll tell you all these will be 3 times bigger than what is shown here. 13.5% behavior deterioration, when in 2018 the people used to give a very little time to the child's hand, his mobile and all those things. But now every time it is there in their hand because of the class and all those things. So this behavior deterioration will increase by not less than even 30%. So 30% behavior deterioration means the young generation will have a totally negative behavior whatsoever. Then headache increases by 8.8%. Then neck and shoulder pain increases by 5%. Now 5% is the least here because this child is in the growing stage. So he has got some muscle, some fat. I mean, the bone density is much bigger than the adults. And that's the reason why you can see over here, it is only 5%. But when we go into the adult, you can see a huge difference. This is about adult. Continuously more than 2 hours, if a person sits in front of, mobile phone screen or laptop screen, or to an extent, the LED TV screen, it happens like this. And there is some remedy, you can have some techniques to avoid all this, but I'll tell you that later. But this is continuously for 2 hours. If an adult sits, what happens? The stress on eyes increases by 32%. And that's the reason why I say that, when you are in a class like this, you will be looking at your mobile phone screen or your laptop screen. What you should do is, after every 2 minutes, 3 minutes, you should take your view outside the screen. Okay, look as long, as deep as possible. Sit in front of a window or in the front of a door and open it, and you see as much far as possible. You see, try to blink continuously for 2-3 seconds, then again come onto the screen. Similarly, after 3 minutes, again you do that. So by doing that, it will definitely help you a lot. And that's what I do also. When I'm talking to you while looking at the screen, I talk like this because I will have continuous program, right? 11 o'clock onwards, I was in Kerala. Then I came back here with Tamil Nadu. Now I'll go back to Bombay. So continuously I'm for more than 2 hours, right? And I'm teaching people that you should not sit more than 2 hours, where I'm sitting it for 4 hours, 5 hours, 6 hours. But the only remedy what I do is, when I'm talking to you, most of the time I'm looking outside the screen, blinking my eyes, my doors and windows are open in front of me. I do deep into the as far as possible. And if the greenery is there, very well and good. Then dryness of the eye increases by 22.7%. Headache increases by 21.4%. Blurred vision, already the adult has got a blurred vision, and that even increases by 22%. So he will not be able to see anything whatsoever. And here you see the neck and shoulder pain, because the person is an adult. Deterioration of the bone density, deterioration of the muscle mass has given him 32% increase in neck and shoulder pain, where in the child it was only 5. These are a big problem which now onwards the people are going to face as they live in this world. So there are some remedies which you need to look into it, take care of that and move forward. Yes, sir. சோ இதனாலலாம் என்ன பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது, இது 2 வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு 2010 எடுக்கப்பட்ட ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில தொடர்ந்து குழந்தைகள் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த இதுல அந்த நேரடியாக அந்த ப்ளூ கலர் ரேஸ் சொல்ற நீலக்கதிர்களுடைய இது விழித்திரையில் பட்டு கொண்டால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா முதல்ல 9.1% குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா கண்களில வலி, ட்ரைனஸ். அதாவது தொடர்ந்து நாம ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த கண்கள்ல விழித்திரையில இருக்கிற அந்த நீர் வற்றி விடும்.
அப்ப அந்த நீர் தான் வந்து நம்ம கண்களுக்கு வந்து ஒரு உராய்வு போல நமக்கு ஒரு நல்ல ஒரு லூப்ளிகேஷனாக வந்து செயல்படும் போது இது தொடர்ந்து இதாயிடுச்சு, குறைந்து போய்விட்டது அப்படின்னா கண்கள்ல உறுத்தல்கள் ஏற்படும். அப்ப அந்த இடத்துல நம்ம கண்களை கசக்கினா மேலும் வந்து அது கண்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். காரணம் என்னன்னா நம்ம தொடர்ந்து கவனிக்கும் போது கண்கள்ல விழித்த அந்த நீர் வற்றி நமக்கு பெரிய ஒரு பாதிப்பை கண் கோலத்துக்கு வந்து ஏற்படுத்தும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா 15.2% அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிற, அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இப்ப சாதாரண ஒரு குழந்தை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு இதுல அது பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைகளை நம்ம ஏதாவது கூப்பிட்டாலோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம அதை இது பண்ணாலும் அந்த குழந்தைகளை வந்து அதை கவனிக்காம இருக்கும். அப்போ இந்த கவனமின்மை வந்து பின்னால பெரிய பிரச்சனைகளை குழந்தைகளுக்கு உருவாக்கும். சோ அது வந்து 15.2% குழந்தைகள் இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பிஹேவியர் டிட்டரேஷன். பிஹேவியர் டிட்டரேஷன்னா 13.5% குழந்தைகள் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல வந்து மாறுது. அதாவது இதற்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் வந்து அதிகமாக வந்து பழக்க வழக்கங்கள் வந்து சொன்னபடி கேட்கறது இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு இடையில பெரிய பிரச்சனைகள் உருவாகும் அளவுக்கு குழந்தைகளுடைய அந்த பழக்க வழக்கங்கள் மாறுது. ஆனா நாம என்ன சொல்றோம், இது வந்து 2018 எடுக்கப்பட்ட ஸ்டடி. அப்ப இப்ப இருக்கிற நிலைமை அப்ப எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்குன்னு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து அதிகப்படியாக மொபைல் போனும் லேப்டாப்பும் நம்ம வந்து உபயோகிக்கிறாங்க குழந்தைங்க. இரண்டாவது தலைவலி. 8.8% குழந்தைகளுக்கு வந்து தலைவலி வந்து அடிக்கடி வருது. ஏன்னா தொடர்ந்து இதை கவனித்துக் கொள்வதனால கண்களுக்கு வந்து பாதிப்பு, அதுக்கு ஒரு சுமை ஏற்பட்டு தலைவலி உருவாகுது. கடைசியா பாத்தீங்கன்னா வெறும் 5% இருக்கிறதுலே குறைவு என்னன்னா 5% நெக் அண்ட் ஷோல்டர் பெயின், அதாவது கழுத்து அண்ட் தோள்பட்டை வலி. இது ஏன் குழந்தைகளுக்கு குறைவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து வளரும் பருவத்துல இருக்கிறதுனால அவர்களுடைய தோல் பகுதிகளும் எலும்பு பகுதிகளும் அதாவது ஒரு வளைவு தன்மையுடையதாகவும் எலும்புகள் அடர்த்தி உடையதாக இருப்பதனால இது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தல. ஆனா நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது அதிகப்படியாக இருக்கு. காரணம் என்னன்னா அவங்களுக்கு இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை நான் என்னன்னு சொல்றேன். முதல்ல அதுல நம்ம பார்க்க வேண்டியது 32% ஆளுங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா கண்கள்ல வந்து அழுத்தம் அதிகமாக ஏற்படுது. அப்ப அழுத்தம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருமே இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லா பொருட்களையும் உபயோகிக்கிறோம். அதனால நம்ம இதே மாதிரி மீட்டிங் எல்லாம் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அதுக்கு நாம வந்து ஒரு சிறந்த ஒரு சிகிச்சை நல்ல ஒரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து நீங்க இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது பிரச்சனையாகும். அப்ப என்ன பண்ணணும், நாம கொஞ்சம் நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல வெளியே நமக்கு எவ்வளவு தூரம் நமக்கு கண்ணு முன்னாடி ஜன்னல் தாண்டி எவ்வளவு தூரத்துல வந்து பொருட்களை பார்க்க முடியுமோ, ஒரு விஷயத்த பார்க்க முடியுமோ அதுல நம்ம கவனம் செலுத்திட்டு மறுபடியும் இதுக்குள்ள வந்தோம்னா நம்ம கண்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நார்மல் ஆகும், அதாவது ரிலாக்ஸ் ஆகும். அப்போ தொடர்ந்து இதை கவனிக்காம இந்த மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம அங்க இங்க கொஞ்சமா கவனிச்சுக்கிட்டு தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம மறுபடியும் இதை வந்து பார்க்கும்போது கண்களுக்கு ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். அப்ப இதனால கண்கள்ல அழுத்தம் வந்து அதிகமாகாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா தொடர்ந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 6 மணி நேரம் மீட்டிங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அது எப்படின்னா ஒரு நாள் காலைல 11 மணிக்கு கேரளாவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் மும்பைக்கு வந்து மீட்டிங்ல எல்லாத்துலயும் நான் தொடர்ந்து ஒரு நாளைக்கு அதிக நேரம் இருக்கிறதுனால என்னுடைய கண்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நான் வந்து தொடர்ந்து பயிற்சிகளை நான் எடுத்துக்கொள்ளும் போது என்னுடைய கண்களுக்கு இது ஒரு பாதிப்பு ஏற்படாது. அப்ப இந்த விஷயத்த நாமளும் செய்யும் போது இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவுக்கு நம்மளால குறைக்க முடியும். சோ அதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஐ வருது. அதுக்கு காரணம் இதை தொடர்ந்து நாம இந்த விஷயங்களை பண்ணாம இந்த ப்ளூ ரேஸ் நம்ம கண்கள் அதிகமா படுவதுனா. அதே மாதிரி தலைவலி அதிகமா இருக்கு, 21.4%. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 22% பிளர்ட் விஷன். ஏன்னா வயதாக கண் பார்வை குறைபாடு, அந்த மங்கலான ஒரு பார்வை வந்து வருகிறது. அது இன்னும் அதிகமாகிறது இதனால. ரெண்டாவது கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நெக் அண்ட் ஷோல்டர் பெயின். அங்க நம்ம குழந்தைகளுக்கு 5% பார்த்தோம். ஆனா இங்க அவருடைய போன் மாஸ், அதாவது அந்த எலும்புல இருக்கிற அந்த ஒரு அடர்த்தி வந்து குறைவதனாலையும் நம்மளுடைய மசில் மாஸ் தசை பகுதியில் வந்து அதனுடைய வலுவை இறப்பதனாலையும் இந்த பகுதியில வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படுது. சோ இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை நாம செய்வதன் மூலமாக நம்முடைய கண்களுடைய ஆரோக்கியமாக வைப்பதற்கான வழிவகைகள் நம்ம செய்ய முடியும். தொடர்ந்து இதை பத்தின பல விஷயங்களை நம்ம அடுத்ததுல பார்ப்போம். ஓகே. Yes. Now from blue rays what actually happens? Our eyes becomes dry. We start seeing things blurred. As you can see here on the right side, a very normal vision, normal picture.
suddenly it has turned into blurred vision. This is what happens when the blue rays enter in our eyes. Our eyes get tired, and as I told you, if your eyes get tired, we start rubbing it, and we should not rub it. We should smoothly wash with a room temperature water, very cool water, and just swipe it. That's it. You should not rub it like the way it. Frequent headaches, then due to exposure to blue rays for a very long time, the eyesight gradually starts decreasing, and the area called the macula in the retina of the eyes, as I told you in the beginning, this macular region is responsible for a very, very clear vision that will also be hampered. Basically, age-related macular degeneration, that is called AMD. Basically, because of the age only, this macular degeneration happens. But here, before the age really get into you, the blue rays hampers this. So this age-related macular degeneration has come even before you get aged. That's the biggest problem. And this exposure to blue rays continuously for a very long time kills the macular region, right? And which eventually leads to the loss of eyesight. That means complete eyesight will be lost, and you will not be able to see anything whatsoever. Yes. So இந்த ப்ளூ ரேஸ் தான் வந்து நம்முடைய கண்களுக்கு வந்து சேதாரத்தை ஏற்படுத்துகின்றன. சோ இந்த ப்ளூ ரேஸ் தான் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்து வரும்போது கண்கள்ல வந்து ஒரு ட்ரைனஸை வந்து வறட்டுத்தன்மையை வந்து இவை உருவாக்கி விடுகின்றன. அப்போ இந்த வறட்டுத்தன்மை உருவாகும் போது நம்முடைய பார்வை வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும். நல்ல ஒரு தெளிவான ஒரு பார்வையும் ஒரு மங்கலான பார்வையும் வந்து இந்த ப்ளூ ரேஸ் வந்து சேதாரம் ஏற்படுத்துவதன் மூலமாக நம் கண்ணுடைய பார்வை திறன் வந்து குறைகிறது. அப்ப இந்த பார்வை திறன் குறையும் போது நமக்கு அடிக்கடி கண்கள்ல உறுத்தல்கள் ஏற்படும் போது நாம இந்த ப்ளூ ரேஸ் தொடர்ந்து நம்ம கவனிக்கும் மூலமாக உறுத்தல்கள் ஏற்படும். அப்ப உறுத்தல்ல நம்ம என்ன பண்றோம், கண்களை கசக்குறோம். பொதுவாக நம்ம கண்களை இந்த மாதிரி நேரத்துல கசக்க கூடாது. சுத்தமான தண்ணீர்ல கண்களை கழுவி நல்ல ஒரு துணியினால துடைத்து எடுத்தாலே போதும். சோ கசக்குவதனால அது மேலும் மேலும் பாதிப்பை தான் உருவாக்கும். சோ இதனால நமக்கு வந்து தொடர்ந்து இந்த ப்ளூ ரேஸ் பட்டு நம்ம தொடர்ந்து பார்ப்பதனால தலைவலி, அடிக்கடி தலைவலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். சோ ஹெடேக்ஸ் வந்து அதிகமா நமக்கு வரும். அடுத்ததா நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோ தொடர்ந்து ப்ளூ ரேஸ் நம் கண்கள் படுவது மூலமாக நம்முடைய கண் பார்வை திறன் தொடர்ந்து குறைந்து கொண்டே வரும். சோ அந்த அளவுக்கு பாதிப்பை இது ஏற்படுத்தக்கூடியது. நம்முடைய கண்கள்ல விழித்திரை பகுதியில இருக்கிற இந்த விழித்திரைன்னு சொல்ற இந்த ரெட்டினா பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு காட்சி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ இந்த ரெட்டினாக்குள்ள இருக்கிற மேக்குலா மிக மிக முக்கியம். இதுதான் நல்ல ஒரு பார்வை திறன் நமக்கு கொடுக்குது. ஆமா, இந்த மேக்குலா இந்த ப்ளூரே மூலமாக பாதிப்படையும் போது நமக்கு கண்கள்ல சேதாரம் ஏற்பட்டு பார்வை குறைகிறது. அதனாலதான் இன்னைக்கு வயசானவங்களுக்கு வந்து ஏஎம்டி சொல்ற ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அதாவது வயது அடைவதனால் கண்கள் ஏற்படக்கூடிய ஒரு சேதாரம். அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ந்து ப்ளூ ரேஸை நம்ம கண்களை படு மாதிரி நம்ம வந்து பொருட்களை உபயோகிக்கும் போது இது முன்னாடியே, அதாவது நம்ம வயதை முதியவர்களாக ஆவறதுக்கு முன்னாடியே இள வயதிலேயே இந்த ஏஎம்டி அப்படிங்கிற ஒரு நோய் நமக்கு வந்து விடும். சோ அதனால கண்களை நம்ம வந்து பாதுகாப்பாக ப்ளூ ரேஸ்ல இருந்து பாதுகாக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது மேலும் மேலும் என்ன பண்ணும் அப்படின்னா, இது பின்னாளில் நமக்கு மொத்தமாக கண் பார்வை திறனை இழப்பதற்கான ஒரு விஷயமாக மாறிவிடும். அதனால இதில் நாம வந்து கவனம் செலுத்த வேண்டும். ஓகே சார். Yes. Now these blue rays are coming from where? Let us see. This is not only emitted from the mobile phone or screen or the laptop screen, but there are many areas from the blue rays are emitted. One is from the sun. And from the sun, it was already there from the day the earth was there, right? When the life in the earth started, the sun is there. But still the people don't have this problem, because the blue rays from the sun, we don't look directly into the sun, right? Never do that. We walk on the road. So what actually happens? The eyelids are there. That's the reason the God has created the eyes in such a way that the rays don't enter directly into your eyes. So it gets reflected from the floor to your eyes. So the intensity reduces a lot, right? That's how from the sun. Number two, from television. You can see over here, the old television has gone. Now it is plasma television or LED television, just like a cinema theater screen, flat onto the wall. It reflects absolutely or emits absolutely very hard blue rays. Then with LED and fluorescent lights, again very big problem. You can see here, most of the places
where you require only 2 lights. Now it's LED fashion. You can see everywhere lights, even onto the compound wall lights, gate lights, on the walls, outside, inside, LED, LED, LED. So what actually happens is, earlier times, you need to face only one sun, and that happens in the day. You take care of that and you are very safe. But now, during the daytime, the sun is there, the laptop is there, the mobile is there, the TV is there. In the night, it is extended with LED lights and fluorescent light everywhere. So the chances of eye getting destroyed is very, very high. Then from laptop, then ebooks and iPads. People have stopped reading from the books and stopped writing on the pen with the help of the pen into the notebooks, and now they started reading with ebooks and iPads, which also reflects Blu-rays, and from mobile. And there are people who use simultaneously everything, iPad, then laptop, then mobile, all put together. Then the chances of eye going for a toss is very, very high. But we know that we can use sunglasses to avoid the sun rays. We can avoid Blu-rays by watching the TV, by sitting almost 6 meters or 6 feet away from the screen. So you can, but most of the people don't sit like that. Nobody sits. No, most of the people sit in between the 6 feet, right? And if the child is there, he'll go and sit in the front of the TV. So from the screen, a distance of 6 feet, you should always stay. Then, but laptop and mobile screens are very close to us. You cannot keep that into the other room and sit over here. But you can, reduce the use of it according to the need. And when you are using it, don't put off the light, because the more the dark the room is, the more the pressure from this screen will be on your eyes. So understand that. And we spend a lot of time watching them. When a group of friends come together and sit like this, they will not be looking into the eyes of the friend's eyes, but they will be looking into the screen and talking. So look at the time you are spending by looking at the screens, and you are allowing the Blu-rays to enter into your eyes. Absolutely dangerous. Yes, sir. அடுத்ததா பாக்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ளூரேஸ் அப்படிங்கிற இந்த அன்றாட நம்மளோட வாழ்க்கையில இது எங்க இருந்தெல்லாம் உமிழப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துல உயிரியல் எல்லாம் வாழுவதற்கு மூல காரணமே பாத்தீங்கன்னா சூரியன் தான். இப்ப சூரியன்ல வர கதிர்கள் மூலமா தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த சூரியன்ல இருக்கிற முக்கியமான யூவி ரேஸ் அப்படிங்கிற ஒரு இது நம்முடைய கண்களுக்கு முக்கியமாக அதுல இருக்கிற இந்த நீல கதிர்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் இயற்கையாவே நம்ம சூரியனை பார்க்கும்போது கண்களை நம்ம சுருக்கிட்டு தான் பாக்குறோம். அந்த அளவுக்கு இயற்கையாவே அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சூரிய வெளிச்சத்துல ஒதுங்கி நம்ம இருக்கிறோம். சோ இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவது, இன்னைக்கு பல வீடுகள்ல திரையரங்கமாகவே வீட்டிலேயே திரையரங்கம் கொண்ட அளவுக்கு எல்இடி டெலிவிஷன்கள் விட்டாங்க. இது பெரிய அளவுக்கு இந்த நீலக்கதிர்களை ஊழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருடைய வீடுகள்லயும் பார்த்தோம்னா எல்இடி அல்லது புளோரசன்ட் விட பாத்தீங்கன்னா எல்இடி வீடுகள் தான். வீட்டுல நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ல இருக்கிற வாசல்ல இருந்து வீட்டுல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் எல்இடி இல்லைன்னே, அதாவது வெளிச்சத்துக்கு எல்இடி மட்டும்தான் நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கோம், எந்த ஒரு திருவிழா இருந்தாலும். அப்போ எங்குமே பார்த்தாலும் எல்இடி மயமாக இருக்கிறது. இந்த எல்இடி என்ன அப்படின்னா பெரிய அளவு நீலக்கதிர்களை உமிழக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு பொருள். அப்போ இன்னைக்கு நாம ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சூரியன்லதான் பாதிப்பு ஆதிகால மனிதன்ல இருந்து. ஆனா இன்னைக்கு வீட்டுல காலையில பாத்தீங்கன்னா டெலிவிஷனு, அதுக்கப்புறம் சூரிய ஒளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய மொபைல் போனு, இதன் மூலமாக தொடர்ந்து அந்த நீலக்கதிர் உமிழப்படுகிறது. இரவானா நம்ம சுத்தி ஃபுல்லா எல்இடி லைட் இதுல இருந்து உமிழப்படுகிறது. அப்போ எல்லா நேரத்திலையும் இந்த நீலக்கதிர்களுடைய பாதிப்புலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்ததா பார்த்தோம்னா இந்த லேப்டாப் மூலமாகவும் இது உமிழப்படுகிறது. அதே மாதிரி ஐபாடு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆளுங்க பேனா நோட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு ஐபாடு இது மூலமா தான் இ புக் மூலமா தான் பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் உலகமா மாறிவிட்டது. அதே மாதிரி மொபைல் போன், இன்னைக்கு மொபைல் போன் இல்லாத ஆளுங்களே நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மொபைல் போன் தொடர்ந்து உபயோகத்தின் மூலமாகவும் இந்த நீலக்கதிர்கள் இருக்குது. அப்போ இதுல இருந்து நம்ம இதை தவிர்த்து இந்த நீலக்கதிரில நம்ம கண்களை படாம தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சூரிய கதிர் நம்ம கண்ணில் படாம இருக்கிறதுக்கு நம்ம கண் கண்ணாடி, நீல கண் கண்ணாடியில சன்கிளாசஸ் வாங்கி உபயோகிக்கலாம். இதன் மூலமாக அந்த பாதிப்பை குறைக்கலாம். அதே மாதிரி டிவி, வீட்டுல இருக்கிற டிவிக்கு நம்ம என்ன பண்ணா
குறைந்தது 6 அடி தூரமாவது தள்ளி உட்காரலாம். ஆனா இன்னைக்கு நிறைய வீடுகள்ல யாரும் இந்த முறையை பின்பற்றதில்லை. நிறைய குழந்தைகள் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த டிவிக்கு முன்னாடிதான் கொண்டு போய் கண்ணை வச்சுட்டு அப்படியே பேன்னு பார்த்துட்டு குழந்தைங்க இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எல்லா வீடுகளையும் நடந்தது. சோ இந்த நிலைமையை மாத்தி நம்ம தள்ளி உட்கார்ந்தானா இது ஓரளவுக்கு நம்ம இதை குறைக்க முடியும். சோ அது மாதிரி ஒரு வகையில நம்ம பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா லேப்டாப், மொபைல் போன் அந்த பயன்பாடை பார்த்தோம்னா அது எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ தேவையான அளவுக்கு உபயோகித்துட்டு அதை வந்து குறைச்சிக்கலாம். முக்கியமா இருட்டுல உட்கார்ந்துட்டு மொபைலை பாக்குறத நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அப்போ அதுல இருந்து உமிழப்படும் அந்த பிரஷர், அந்த அழுத்தம் கண்களை நேரடியாக பாதித்து அதிகப்படியான பாதிப்பை உருவாக்கும். கூடுமான வரையில் நம்ம வீட்டுல இருக்கிற அந்த விளக்க லைட்டை ஆன் பண்ணிட்டு நம்ம மொபைல் போனை ஓரளவுக்கு பாக்குறது சால சிறந்ததா இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ மாணவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல முகத்துக்கு நேருக்கு நேரா முகத்துல பார்த்து சந்தோஷமா இருந்த காலம் போய் இன்னைக்கு நண்பர்கள் ஒன்னா உட்கார்ந்தாலும் எல்லோருடைய அந்த ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போன்ல தான் இருக்குது. அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் ஒருத்தரை நேரடியா பார்க்காம தொடர்ந்து மொபைல்லயே அவருடைய கவனத்தை செலுத்தி கொண்டு இருப்பதனால இந்த நீலக்கதிர்கள் அதிகமாக உமிழப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாவும் அந்த கண்கள்ல பட்டு பாதிப்பை உருவாக்கும் ஒரு சமூகத்துல நாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே சார். Yes. So the blue rays is definitely causing the most damage to our eyes. Now we are talking about the nutrients and we are in the field of nutrient, and when the nutrition training comes, people will say, "Na, sir, okay, I agree that all this creates a huge problem for the eyes. Now you will have a nutrient for this, right?" Definitely we have got a nutrient which can protect our eyes from blue rays and increase the health of our eyes. And that's the reason why we say that we are all absolutely lucky, right? We are all lucky that we are here. Otherwise, we wouldn't have known about this, and our eyes would have gone deteriorated, and one day we will all become blind. But unfortunately, in fact, fortunately, we are not like that. We have got lutein and zeaxanthin, which is being added. And now, if somebody says, "What is lutein and zeaxanthin?" Lutein and zeaxanthin are naturally present in our eyes. It's the eye wonder nutrient. And it is naturally God has given it to our eyes, but we are overusing it and we are not replenishing it. So what actually happens is it gets deteriorated slowly, the amount goes down, right? And basically, if this lutein and zeaxanthin is absolutely in a correct form in your eyes, it will prevent the strong energy blue rays from reaching and damaging the inside of the eye. But slowly we are overusing it. So the rays enters into our eyes and damages the inside of our eyes. And also, lutein and zeaxanthin is perfectly there in your eyes. It will neutralize the effect of free radicals in your eyes, which can get into your body through pollution, through smoking, through radiation, through ultraviolet rays and blue rays, and inflammation. All these creates free radicals, and these free radicals will deteriorate or damage the cells of the eyes. And if that happens, your eye will become absolutely weak. You can be a blind person, and we'll talk about that later. Okay. சோ இந்த அளவுக்கு இந்த நீலக்கதிர்கள் வந்து நம்ம கண்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுறத நம்ம வந்து தவிர்க்கலாம். அப்போ அதுல அடுத்ததா என்னன்னா, இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம இந்த மாதிரி வழிமுறைகளை பண்ணாலும் தொடர்ந்து இந்த ப்ளூ ரேஸ் பண்ணுவதை நம்மளால வந்து தவிர்க்க முடியாது. ஆனா நம்முடைய கண்களை இந்த ப்ளூ ரேஸ் வந்து பாதுகாப்பதற்கு என்ன மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இயற்கையிலேயே அதற்கான விஷயங்கள் நம்மிடம் இருக்கிறது. இந்த இயற்கையான விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த நேரடி பாதிப்பிலிருந்து நம்முடைய கண்களை நம்ம பாதுகாக்க முடியும். ஆனா இதை யாரும் வந்து தெரிந்து கொள்வதில்லை. ஆனா உண்மையிலேயே வந்து இயற்கையோட ஒரு அற்புதம் என்னன்னா, இந்த இயற்கை நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்முடைய இருக்கிறது. அவை எவை என்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் லியூட்டின் அண்ட் ஜயாசந்தின் அப்படிங்கிற அற்புதமான ஒரு கண்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கூடிய ஒரு ஊட்டச்சத்து. இது நம்முடைய கண்கள்ல இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. இந்த நியூட்ரியன் வந்து நம்முடைய கண்களை நாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்முடைய கண்களை நாம வந்து தொடர்ந்து உபயோகித்துக்கிட்டு வரும்போது இந்த அமைப்பு வந்து இந்த ஜியாசந்தின் அண்ட் லூட்டின் வந்து ஒரு சரியான அளவுல நம்ம கண்கள் அது இருக்குது. சோ பயன்பாடு ஏற்பட அது குறைந்து கொண்டே வரும். அப்ப எந்த மாதிரி காரணிகள் நம்முடைய கண்கள்ல இதை குறைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து இந்த ப்ளூ ரேஸ் வந்து நம்ம கண்கள்ல இது படும்போது அது வந்து குறைய அடையும். ஏன்னா தொடர்ந்து பயன்பாடு ஏடும்போது இது வந்து குறைய ஆரம்பிக்கும். அது வந்து இயற்கை. ரெண்டாவது,
இயற்கை காரணிகள் சொல்ற இன்னைக்கு இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலை அது என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய புற ஊதா கதிர்கள், அதுக்கப்புறம் கதிர் இயக்கம், அதுக்கப்புறம் புகைப்பிடித்தல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழிற்சாலைகள் இருந்து வரக்கூடிய புகைகள், காற்று மாசுபடுவதனால் ஏற்படும் அந்த புகை நச்சுனாலையும், அதே மாதிரி அடிக்கடி நம்முடைய கால்கள்ல கையில ஏற்படுற அந்த வீக்கம்னாலும் உருவாகிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்புல அதிகமாகும் போது இவை இந்த நியூட்ரிலை வந்து சேதாரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதாக இவை இருக்கிறது. சோ இதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சோ இந்த நியூட்ரியன்ஸ் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இந்த மாதிரி காரணிகள்ல இருந்து நம்மளை காத்து நம்ம கண்களை வந்து தெளிவான ஒரு பார்வையுடைய ஒரு கண்ணாக மாற்றுவதற்கு இவை பெரிய அளவுல உதவி புரிகின்றன. இதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். Okay. Yes. But with age, due to obesity, due to excess cholesterol, due to high blood pressure, due to diabetes, and because of not taking fiber in the diet, and because of BD and cigarette, those with light eyes, beautiful light eyes, people say it's a beautiful eye, but health-wise it is not. Due to lack of lutein and zeaxanthin in the diet, and because of toxins entering in our body becomes deficient in lutein and zeaxanthin, which is the most dangerous thing, right? And apart from that, the excess uses of laptops, TVs, and mobiles, constant stress and increasing pressure on the eyes happens. And what next we'll know after this. Yes, sir. நம்ம இத பத்தி நம்ம இந்த ஜியாசந்தினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம கண் ஆரோக்கியமா இருக்கிறதுல இந்த ஜியாசந்தினை வந்து எதனால குறைவு கண்ணுல ஏற்படுது அப்படின்னா இந்த 2 ஊட்டச்சத்துகளும் வயது மூப்படைவதனால வந்து இது வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா அதிகப்படியான உடல் பருமன் ஏற்படும் போதும் இது நம்ம உடம்புல குறையும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்புல அதிகப்படியான கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து உருவாகும் போதும் இது வந்து பிரச்சனைகளை குறைய ஆரம்பிக்கும். பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு அதிகமாகும் போதும் இது உடம்புல குறையும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த நீரிழிவு நோய் இருப்பவங்களுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி தன்னுடைய உணவுல, தினசரி உணவுல நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்காம இருக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த பீடி, சிகரெட் போன்ற புகைப்பிடித்தல் பழக்கம் உள்ளவங்களுக்கும் இது குறைய ஆரம்பிக்கிற விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி கண் நிறமி, அந்த சிலருக்கு வந்து வேறு கருப்பு கண் இல்லாம வேறு நிறங்களுடைய கண்கள் இருக்கும், அவங்களுக்கும் இது குறைபாடு உடையதாக இருக்கும். சோ அதே மாதிரி நம்முடைய உணவுல பாத்தீங்கன்னா இது வந்து குறைவாகத்தான் இருக்கு. நம்ம எடுத்துக்கூடிய தினசரி உணவுல இந்த 2 வந்து மிக குறைந்த அளவு தான் இது கிடைக்கிறது. ஓகே சார். அதே மாதிரி பார்த்தோம்னா நச்சுத்தன்மையுடைய விஷயங்கள் நம்ம உடம்புல சேரும் போதும், நச்சு நம்ம உடம்புல நுழையும் போதும் இந்த இதோடைய பற்றாக்குறை உடம்புல ஏற்படும். சோ இவையெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல லூட்டினும் ஜயாசந்தினும் குறைபாடு உடையதற்கு, பற்றாக்குறை ஆவதற்கான காரணம். Okay. Yeah. So according to the research, we need to have 20 milligram lutein should be taken daily to compensate the lack of lutein in the retina. But to get that, you need to take almost 3 to 4 kgs of carrot and 4 milligram of zeaxanthin you need to take on daily basis. And to get 4 milligram zeaxanthin, you need to take 111 cup of broccoli, 41 oranges, and 2 kg of makkah, maize. And it has to be absorbed into the body also, but that never happens because it is not possible to eat all these and in such amounts every day. Therefore, it becomes necessary to supply it by supplement of lutein and zeaxanthin. So you need to give along with the food, and that's how we need to give it as a supplement. And American Medical Association has also said that even men and women who takes lutein and zeaxanthin on daily basis will have 41% less likely to be blind due to AMD, as an acute macular degeneration, age-related macular degeneration. That will not happen. Yes. அப்போ இந்த 20 மில்லிகிராம் ஜியாசந்தினும், அதாவது ஆராய்ச்சிப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா தினமும் நம்முடைய உணவுல 20 mg லூட்டின் இருந்தால் இந்த குறைபாடு வந்து நமக்கு சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது நாம தினமும் சாப்பிடுற 3 கிலோ கேரட்ல நாம எடுத்துக்கொண்டா அது நமக்கு கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா ஜியாசந்தின் நமக்கு வந்து 4 மில்லிகிராம் தினமும் எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த குறைபாடை வந்து நம்ம களைய முடியும். அதுக்கு நாம உண்ணும் உணவுல தினசரி என்ன எடுத்துக்கணும்னா 111 கப் ப்ரொக்கோலியும் 41 ஆரஞ்சு பழங்களும் 2 கிலோ மக்காச்சோளமும் எடுத்தா இதை வந்து குறைபாடு. ஆனா நம்முடைய உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது சரியான அளவுல
100% உட்கிரகிக்கப்படும் என்பது வந்து கேள்விக்குறி இன்னைக்கு இருக்க காலநிலையில. அப்போ இதை நாம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல மொத்தமா இதை எடுக்க முடியாது. ஆனா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்கள் வாயிலாக தினம் நம்முடைய உடம்புல வந்து தேவையான அளவை நம்ம எடுத்துக்க முடியும். அதனாலதான் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஏஎம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு 40, அதாவது இந்த 2 விதமான ஜியாசின் லூட்டினையும் சரியான அளவுல எடுத்துக்கொண்டால்னா 41% ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டிசீஸ், அதாவது வருவதற்கான வாய்ப்பு வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பொருளாக இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்வது பெரிய அளவுல உதவி புரிகிறது. ஓகே சார். Yes. So when we say about this, this is the only thing what we have to say, that you take NutriCharge. You don't have to tell all this, right? So we are so lucky to have a product like this, which is enough to protect our eyes. And this NutriCharge contains 20 milligram lutein, 4 milligram zeaxanthin, 1 milligram mesozeaxanthin, beta carotene, and vitamin E. Not only that, it is 100% vegetarian, so you can give it to anyone and anyone. And natural ratio of lutein and zeaxanthin in the eyes is 5:1. This is how the God has put into our eyes. And if somebody says that I'm taking lutein and zeaxanthin, but if the ratio is not 5:1, then it is not effective, right? So for effectiveness, you need to have 5:1 ratio. And in NutriCharge, it is 5:1 because 20 milligram of lutein and 4 milligram of zeaxanthin. And it is an absolute same replica of Glutamax 2020, an international brand, the American brand, which has given us this license to promote. And this is a world-renowned brand, clinically tested brand, and a very good quality brand, right? And all these natural source is taken from marigold flowers. Lutein is taken from marigold flowers, and these flowers are not grown from GMO. Genetically modified is not. It is a natural seeds. Hence, the quality is taken care at every step from the field to your reach. So the best quality product we are getting into you. Yes, sir. அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த சப்ளிமெண்ட் நான் எங்கே வாங்குவது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன, இது நம்முடைய நியூட்ரிசார்ஜ் நிறுவனம் கொடுக்கிற வியூ என்கிற அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட் மூலமாக நமக்கு இது கிடைக்க பெறுகிறது. நம்முடைய கண்களுக்காக இது தனித்துவமாக உருவாக்கப்பட்ட ஒரு கேப்சூல். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான அளவுல 20 mg லூட்டினும், 4 mg ஜியாசந்தினும், 1 மில்லிகிராம் மீசோ ஜியாசந்தினும், பீட்டா கரண்டனும், விட்டமினும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாத முழுவதும் இது ஒரு வெஜிடேரியன் சைவ பொருளாக உருவாக்கப்பட்ட ஒரு கேப்சூல். சோ இயற்கையாவே நம்முடைய கண்கள்ல இந்த ஜியாசின் லூட்டினும் 5:1 என்கிற விகிதாசாரத்துலதான் இயற்கையாவே இருக்குது. அப்ப யாராவது நான் வந்து இந்த லூட்டினும் ஜியாசந்தினும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவங்க இந்த விகிதாச்சார அடிப்படையில இவங்க எடுத்துக்கல அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்காது. ஆனா நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ்ல இதை வந்து சரியான ப்ரொபோர்ஷன்ல 20 மில்லிகிராம் லூட்டினும், 4 மில்லிகிராம் ஜியாசிந்தினும் 5:1 கான்செப்ட்ல சரியான அளவீடுல கொடுத்துருக்குது. இதை நமக்கு கொடுக்கறது யாரு அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லூட் மேக்ஸ், அமெரிக்காவில் உள்ள 2020 அப்படிங்கிற லூட் மேக்ஸ் 2020 ஒரு அமைப்பு. இவங்க உலக அளவுல மருத்துவ ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட தரமான பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கம்பெனி. அவங்க தான் இந்தியால நமக்கு இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இந்த லூட்டின் அப்படிங்கிற இந்த பொருள் இயற்கையாவே மேரிகோல்டு அப்படிங்கிற பூக்கள்ல இருந்து வருது. இது மரபணு மாற்றப்பட்ட விதைகள்ல இருந்து உருவாக்கப்படுதுல, இயற்கையான விதைகள் வந்து இது வந்து உருவாக்கப்பட்டது. அதுவும் இது எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, அந்த பகுதியில, அந்த வயல்கள், அது உருவாக்கப்படும் அந்த பூக்கள்ல தேர்ந்தெடுத்து அதற்கான தரத்தை வந்து சரி செய்து பரிசோதித்துதான் நேரடியாக நமக்கு இங்கே ஒரு வியூ டேப்லெட்டாக கிடைக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு தரம் வாய்ந்த ஒரு அமைப்பின் மூலமாக நமக்கு இந்த நியூட்ரிசார்ஜ் வியூ கொடுக்கப்படுகிறது. ஓகே சார். And when to take? You need to take at any time after the food. You can take after breakfast or after lunch or after dinner. So after food you need to take, and only one capsule is enough. And from which age? Okay, one capsule once every 2 days from age 4 to 13. That means from 4 years of age you can give NutriCharge View, but from 4 to 13 years you need to give one capsule once every 2 days. And after 13 years you can give one capsule daily, right? And who should take? Of course, children who use mobiles, laptops more than 2 hours per day, students, office workers, all, right? Everybody who are using mobile phone, who are using laptops, even the housewives, even the grandfathers, everybody need to take. In short, every person who uses mobile, laptop, iPad. And how long to take?
till you are going to use this, and till you want your eyes to be absolutely beautiful and healthy and want to see this beautiful world nicely. Yes, sir. அப்போ யாரெல்லாம் வந்து இந்த கேப்சூலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது எந்த நேரத்துல முதல்ல எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பாட்டுக்கு பிறகு எப்ப வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அதாவது காலையோ மாலை மதியமோ இல்ல இரவு நேரத்திலயோ சாப்பாட்டுக்கு பிறகு நீங்க உணவு அருந்தின பிறகு நம்முடைய வியூ கேப்சூலை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப யாரெல்லாம் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஹவு மச் டு டேக் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் தினமும் நாம வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு கேப்சூல்ங்கிற விதத்துல. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, எந்த வயது உடையவர்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா 4 முதல் 13 வயது இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு கேப்ஸ் கொடுக்கலாம். ஆனா அடுத்த கொடுக்க வேண்டியது 2 நாட்களுக்கு பிறகு கொடுக்க வேண்டியது. அதை இன்னைக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு நாளை மறுநாள் கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்ப 2 நாள் இடைவெளி விட்டு குழந்தைகளுக்கு நாம இந்த கேப்சூலை கொடுக்கலாம். ஆனா சாதாரணமா 13 வயதுக்கு மேல தினமும் ஒரு கேப்சூல் வந்து தாராளமாக நாம எடுத்துக்கொள்ளலாம். எதனால யாருக்கெல்லாம் இது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு குழந்தைகள் எல்லாமே 2 மணி நேரத்துக்கு மேல இன்னைக்கு வந்து எல்லா கிளாஸும் இந்த மொபைல் போன்லயோ இல்ல லேப்டாப்லயும் தான் வந்து இன்னைக்கு வந்து அட்டன் பண்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லா பெரியவங்களும், காலேஜ்ல படிக்கிற மாணவர்களும், வீட்டு தாய்மார்களும், மனைவிமார்களும் எல்லாருமே இன்னைக்கு வந்து, அதாவது பெரியவங்க வரைக்கும் தாத்தாமார்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து லேப்டாப்போ கம்ப்யூட்டரையோ மொபைல் போன் உபயோகிக்கிற ஆளுங்களே இன்னைக்கு கிடையாது சொல்லலாம். அப்ப இவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வியூவை வந்து எடுத்துக்கணும். எவ்வளவு நாள்களுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம்னா, எவ்வளவு நாளுக்கு நீங்க மொபைல் போனு லேப்டாப்பை யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு நாளுக்கு இதை எடுக்கலாம். எவ்வளவு நாள்களுக்கு உங்களுக்கு பார்வை திறன் ஆரோக்கியமா இருக்கணும், இந்த பறந்து விரிந்த அழகான உலகத்தை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, உங்க கண்களுக்கு உங்க முகத்துக்கு ஒரு அழகான அமைப்பாக உங்க கண்கள் இருக்கணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களோ, அந்த காலம் வரைக்கும் இந்த கேப்சூலை நாம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரலாம். And one more thing that you should be very happy about it is, even for cataract, this NutriCharge is very, very helpful. So if a person is getting into cataract, you can give this, you can avoid that person from getting into operated, right? So it is also a very good important thing which I want to tell you over here. Yes. அதே மாதிரி கேட்ராக்ட் குறைபாடு இருக்கிறவங்க வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து கண் பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொறை இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்முடைய நியூட்ரிசார்ஜ் விவையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டிய நிலைமை வந்து இது குறைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால கேட்ராக்ட் கண் புரை இருக்கிறவங்களுக்கும் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் விவையை வந்து நம்ம கொடுக்கலாம், அவங்களுக்கு தாராளமா பரிந்துரைக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார்.